இதில் ஒன்றுதான் அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கும் ஆயாத்து சிஃபாத், அல்லாஹ்வுடன் சம்பந்தப்படக்கூடிய ஆயாத்து சிஃபாத், அஸ்ஸிஃபாத்துல் ஹபரியா அல்லது ஹதீஸுகள். இது விடயமாக எங்களுடைய கோட்பாடு நம்பிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும்? அல் இபானத்து சுஹ்ரால இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவாக சொல்கிறார்கள், ஃபகுல்லு ஹாதிஹில் அஹாதீஸி, இந்த அனைத்து ஹதீஸுகளும் வமா ஷாக்கலஹா, இதற்கு ஒப்பான ஹதீஸுகள், துமர்ரு கமா ஜாஅத், வந்ததை போன்று கடத்தாட்டப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அவர்கள் மிக தெளிவாகவே பேசினார்கள். குர்ஆனும் ரசூலுல்லாவுடைய ஹதீஸுகளும் அல்லாஹுடைய பண்புகள் எப்படி வந்திருக்கிறதோ வந்ததை வந்தது போன்றே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். நீங்கள் அல் இபானா அல் குபராவிலே 183வது செய்திகளை பார்த்தால் அழகாக சொல்லுவார்கள். எப்படி அழகாக சொல்லுவார்கள், அல் அஹாதீஸ் அல்லதி ஃபி ஸிஃபாத்தி, அல்லாஹுடைய பண்புகள் சம்பந்தமாக பேசக்கூடிய ஹதீஸுகளில் எல்லா அறிஞர்களும் எப்படி நடந்து கொண்டார்கள்? கால அமிர்ரூஹா கமா ஜாஅத் பிலா தஃப்சீரின், தஃப்சீர் செய்யாமல், விளக்கம் சொல்லாமல் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எப்படி வந்திருக்கிறதோ வந்ததை அப்படியே நாங்கள் நுமிர்ருஹா, அதை கடத்தி செல்வோம், நாங்கள் தஃப்சீர் செய்ய மாட்டோம். அன்பார்ந்தவர்களே, உலமா பெருந்தகைகளே, தஃப்சீர் என்றால் எல்லோருக்கும் தெரியும், வந்திருக்கின்ற ஒரு வார்த்தையை தெளிவுபடுத்துவதற்கு கொண்டு வருவதுதான் தஃப்சீர். வந்திருக்கிற வார்த்தையை வந்தது போன்று சொல்வது தஃப்சீர் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, நாங்களும் சரி, குர்ஆன் சுன்னாவை பேசிய எல்லா அறிஞர்களும் சரி, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் புகாரி, திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா என்று குர்ஆன் சுன்னாவை போதித்த எல்லா அறிஞர்களும் அல்லாஹ்வுடைய பண்புகள் விடயத்தில் என்ன சொன்னார்கள்? வந்ததை வந்தது போன்று ஏற்றுக்கொள்வோம். நசிஃபுல்லாஹ தஆலா பிமா வஸஃப பிஹி நஃப்ஸஹு, அல்லாஹ் அவனை எப்படி வர்ணித்தானோ, என்னென்ன பண்பு இருக்கிறது சொன்னானோ அதை அப்படியே நாங்கள் ஏற்று அல்லாஹ்வுடைய பண்பை சொல்லுவோம். லா நுஅத்தில், வந்த ஒரு பண்பை மறுக்க மாட்டோம். வலா நுஹர்ரிஃப், நாங்கள் வேறு அர்த்தம் கொடுத்து திரிவுபடுத்த மாட்டோம். வலா நுமத்தில் அல்லது நுஷப்பிஹ், அதை ஒரு படைப்பினத்துக்கு ஒப்பாக்க மாட்டோம். வலா நுகையிஃப், இப்படித்தான் இருக்கும் என்று வடிவம் கற்பிக்க மாட்டோம். நுமிர்ருஹா கமா ஜாஅத், வந்ததை வந்தது போன்று நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வோம் என்றுதான் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கும் நாங்கள் சொல்கிறோம், அதே நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். குர்ஆன் சுன்னாவை போதித்த, தௌஹீதை 3 வகையாக தெளிவுபடுத்திய இமாம் இப்னு தைமியா இமாமாக இருக்கலாம், இமாம் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவாக இருக்கலாம், இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாவாக இருக்கலாம், இமாம் அல்பானியாக இருக்கலாம், இமாம் பின் பாஸாக இருக்கலாம், இமாம் உஸைமினாக இருக்கலாம். அல்லாஹு அக்பர்! எந்த அளவுக்கென்றால் எங்களுடைய அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்கள் ஏற்றிருக்கின்ற இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்அரியாக இருக்கலாம், அவர்கள் மதுஹபின் அடிப்படையில் ஏற்றிருக்கிற இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவாக இருக்கலாம். எல்லோரும் இந்த நிலைப்பாட்டிலே தான் இருந்தார்கள். நாங்களும் சொல்கிறோம், அதே நிலைப்பாட்டிலே தான் நாங்கள் இருக்கிறோம். எங்காவது ஒரு இடத்திலே நாங்கள் வேறு அறுத்தோம் கொடுத்தோம் என்று ஒரு உதாரணத்தை காட்ட முடியுமா என்றால் முடியாது. எனவே சகோதரர்களே, தஃப்சீர் செய்வது என்பது வேறு, வந்திருக்கின்ற அரபு வாசகத்தை அப்படியே தமிழ் மொழியில் சொல்வது என்பது வேறு. இதை அறிந்து கொள்ளாமல் எங்களுடைய அஸ்மீர் ஹசனி அவர்கள் பேசுகிறார், அல்லது அறிந்தும் அறியாதது போன்று தன்னுடைய சமூகத்தை ஏமாற்றுவதற்கு பேசுகின்றார்.
அன்பார்ந்தவர்களே, இதுதான் அடிப்படை. அந்த அடிப்படையைத்தான் நாங்கள் தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத்திலே மக்களுக்கு போதிக்கிறோம் என்பதை மிக தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். இப்னு பத்தா ரஹிமஹுல்லா என்ன நிலைப்பாட்டில் இருந்தால் அந்த நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறோம். ஒரு சில உதாரணங்களை சொல்லுகின்றார். அந்த உதாரணங்களை பேசுகின்ற பொழுது புரிந்து கொள்ளலாம் யார் அதற்கு தஃப்சீர் கொடுத்து வழிகட்டு சென்றது, யார் வந்தது போன்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை பின்னால் பார்க்கலாம். அவருடைய வாதத்தை எடுத்து வைத்துவிட்டு நான் அதற்குரிய மறுப்பை சொல்லுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, அது அப்படியே வந்ததை போல கருத்து கொடுக்கணும் என்று அந்த இடத்துல சொல்லல, வந்ததை போன்று கடத்தாட்டப்பட வேண்டும். லா துஆரத், அதற்கு அதனை மறுக்கப்படக்கூடாது. வலா துத்ரபு லஹல் அம்சால், அதற்கு எந்த மிசாலும் ஒப்பிடக்கூடாது. வலா யுவாதஉ ஃபீஹல் கவுல், அதில் இடம்பெற்ற அந்த வார்த்தைகளை விடவும், வலா யுவாதஉ ஃபீஹல் கவுல், வார்த்தைகளை விடவும் மேலதிகமான வார்த்தைகளின் மூலமாக அதனை தெளிவுபடுத்தக்கூடாது. இந்த இடத்தில் பல முக்கியமான விஷயங்களை அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க. வலா யுவாதஉ ஃபீஹல் கவுல், அது அந்த இடத்தில் வேற எந்த ஹதீஸில் வந்த அந்த வார்த்தை. அந்த இஸ்லாமிய உறவுகளே, எங்களுடைய ஹசரத் அஸ்மீர் ஹசனி அவர்கள் மிக அழகாக சொல்கிறார்கள், வந்ததை வந்தது போன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலதிக வார்த்தைகளை போட்டு தெளிவுபடுத்தக்கூடாது. மேலதிக வார்த்தைகளை போட்டு தெளிவுபடுத்துவது தான் தஃப்சீர் என்பது. குர்ஆனிலே வந்த அந்த வார்த்தை, அந்த வார்த்தையை எந்த தஷ்பீஹும் தஅதீலும் இல்லாமல் அவ்வாறே நாம் ஈமான் கொள்வதுதான் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய அகீதா. மேலதிகமான வார்த்தைகளை போட்டு அதனை தஃப்சீர் செய்வது என்பது இது வழிகட்ட பித்அத் என்பதை அழகாக அந்த வாசகத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். வந்ததை வந்தது போன்று சொல்வது தஃப்சீர் கிடையாது. எனவே வந்ததை விட மேலதிக வார்த்தை போடக்கூடாது. சிந்திக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? மேலதிக வார்த்தையை நுழைவித்தது யார்? தஅவீல் என்ற போர்வையில் அல்லாஹுவுக்கு ஒரு பண்பு இருக்கிறது என்று சொன்னவுடனே இந்த பண்பு அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் படைப்பினங்களுக்கு ஒப்பாகி விடுவான். எனவே அல்லாஹ்வுக்கு இந்த பண்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடாது, அதற்கு மாற்று அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்று தஅவீல் செய்தவர்கள் யார்? வழிகேடர்கள், முஅ்தஸிலாக்கள். முஅ்தஸிலாக்களுக்கு பின்னால் வந்த அபுல் ஹசன் அல் அஷ்அரி இமாமுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு வழிகட்டு போயிருக்கின்ற அஷ்அரியா அகீதாவை போதிப்பவர்கள் தான். எனவே அல்லாஹ் அவனை பற்றி சொன்ன பிறகு வந்ததை வந்தது போன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு தஃப்சீர் செய்யக்கூடாது என்று இப்னு பத்தா இமாம் அவர்கள் சொல்லி இருக்கத்தக்கன அதற்கு சொந்த விளக்கங்களையும் சொந்த அர்த்தங்களையும் கொடுத்து அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுத்தவர்கள் யார், வேறு விளக்கம் கொடுத்தவர்கள் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரிலே பார்க்கலாம். அடுத்த கட்டம் ஒரு சில உதாரணங்களை சொல்லி விளக்கம் சொல்கிறார். அது என்ன என்பதை பார்த்துவிட்டு அவர்கள் தஃப்சீர் செய்தவர்கள் யார், உண்மையான அர்த்தத்திலிருந்து மாற்றர்த்தம் கொடுத்தது யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் பின்னால் பார்க்கலாம். யாராவது அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா, அல் குர்ஆனில் இடம் பெற்றிருக்கிறது இஸ்தவா பிதாத்திஹி என்ற ஒரு வார்த்தையை இணைப்பார்களா இருந்தால் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய பார்வையில் அவர் வழிகட்ட பித்அத்காரர். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்கள் காட்டுகின்ற முதலாவது உதாரணம் பொருத்தமான உதாரணம்தான். என்ன? அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா, ரஹ்மானாகிய அல்லாஹ் அரிஷுக்கு மேல் உயர்ந்து விட்டான் என்பதை சொல்லுகின்ற பொழுது இஸ்தவா பிதாத்திஹி என்று சொல்லிவிட்டால் அவர் வழிகட்டு போய்விட்டார், அவர் ஒரு பிதுஅத்தை உருவாக்கிவிட்டார் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஹசரத் ஹசனி அஸ்மீர் அவர்கள் அவர்களுடைய முதலாவது உரையில் சொல்லும் பொழுது மக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், அல்லாஹ் ஒருவன் என்பது அல்லாஹு வாஹிதுன் ஃபீ தாத்திஹி, அவனுடைய தாத்தில் அவன் தனித்தவன், அல்லாஹ்வை போன்று வேறு தாத் கிடையாது. மக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், அல்லாஹ் ஒருவன் என்பது அல்லாஹு வாஹிதுன் ஃபீ தாத்திஹி, அவனுடைய தாத்தில் அவன் தனித்தவன், அல்லாஹ்வை போன்று வேறு தாத் கிடையாது. அவர் ஷரியாவின் அடிப்படையில் தௌஹீதை வரை பிரிப்பார். அந்த சஅத் அத்-தஃப்தாஸானி அவர்கள் தெளிவுபடுத்துகிற அந்த வரைவிலக்கணத்தை விளங்கப்படுத்துகிற பொழுது இதே ஜாத் என்ற வார்த்தையை சொல்லுவார்.
ஜாத் என்ற வார்த்தை நேரடியாக அல்லாஹுவை குறிப்பதற்கு சொல்லப்படுகின்ற வார்த்தையே அல்லாமல் அது ஒரு விளக்கம் அல்ல, அது ஒரு தஃப்சீர் அல்ல. விளங்குதா உங்களுக்கு? எனவே இதை அவரே சொல்வார். நான் அந்த வீடியோ துணை உங்களுக்கு எடுத்து போடுறேன், பார்க்கலாம். மக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், அல்லாஹ் ஒருவன் என்பது அல்லாஹு வாஹிதுன் ஃபீ தாத்திஹி, அவனுடைய தாத்தில் அவன் தனித்தவன். அல்லாஹ்வை போன்று வேறு தாத் கிடையாது. எனவே ஏன் ஜாத்தி என்ற வார்த்தை சேர்க்கப்படுகிறது? இவர்கள் யாரு? இந்த அஷ்அரி அகீதாவிலே இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் அரிஷுக்கு மேல் உயர்ந்து விட்டான், அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான் என்று சொல்லுகின்ற பொழுது இவர்கள் அதனை எப்படி கற்பனை செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் அரிசிலே இருக்கிறான் என்றா அரிசிக்கு மேல உட்கார்ந்த மாதிரி அர்த்தம் வரும், அரிசிக்கு மேல படுத்து கொண்டிருக்கிறான்ற மாதிரி அர்த்தம் வரும். இவர்கள் முதலாவது படைப்பினக்கத்துக்கு ஒப்பாக்கினார்கள். ஒப்பாக்கி விட்டு என்ன சொன்னார்கள்? வேறு அர்த்தம் கொடுத்து மறுத்தார்கள். அது என்ன அர்த்தம் என்பதை உங்களுக்கு நான் தொடர்ந்து தொட்டு காட்டுகிறேன் சகோதரர்களே. பாருங்கள், இமாம் அவர்கள் எப்படி சொன்னார்கள். நாங்கள் என்ன அக்கீதாவில் இருக்கிறோம், அரிசிக்கு மேல் உயர்ந்து விட்டான் என்பதை பற்றி மிக தெளிவாக பேசியிருக்கிறோம். அந்த வீடியோக்களை உங்களுக்கு எடுத்து பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, இமாம் இப்னு பத்தா ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்ன அதே வாசகத்தை தான் இமாம் இப்னு தைமியா உட்பட, இமாம் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா உட்பட அல்லாஹ்வுடைய பண்பை அழகாக பேசின சலஃப் அறிஞர்கள் அனைவரும் சொல்லியிருப்பதை பார்க்கலாம். எப்படி சொல்கிறார்கள்? பாபுல் ஈமான் பி அன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல அலா அர்ஷி, அல்லாஹ் அரிஷின் மீது இருக்கின்றான். பாயினும் மின் ஹல்கி, அல்லாஹ் படைப்பினத்தை விட்டும் வேறுபட்டவனாக இருக்கிறான். படைப்பினத்தோடு சேர்ந்து இல்லை, படைப்பினத்தோடு ஒட்டி இல்லை. வ இல்மஹு முஹீதும் பி ஜமீஇ ஹல்கிஹி, அரிஷுக்கு மேல் இருக்கின்ற அல்லாஹுடைய அறிவு படைப்பினங்களை சூழ்ந்திருக்கின்றது. வ அஜ்மஅல் முஸ்லிமூன மின ஸஹாபத்தி வத்தாபிஈன், ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், வ ஜமீஇ அஹ்லில் இல்மி மினல் முஃமினீன், முஃமின்கள் உள்ள அனைத்து அறிவாளிகளும் அன்னல்லாஹ் தபாரக வ தஆலா அலா அர்ஷி, அல்லாஹ் அரிஷுக்கு மேல் இருக்கிறான் என்பதில் உடன்பட்டிருக்கிறார்கள். ஃபௌக ஸமாவாத்திஹி, வானங்களுக்கு மேல் இருக்கிறான். பாயினும் மின் ஹல்கிஹி, படைப்பினங்களை விட்டும் பிரிந்தவனாக இருக்கும், படைப்பினத்தின் பக்கம் தேவை காணக்கூடியவன் இல்லை. இப்படியெல்லாம் சொல்கிற பொழுது அவங்க அழகா சொல்றாங்க, லா யபா தாலிக, அல்லாஹ் அரிஷுக்கு மேல் இருக்கிறான் என்பதை மறுக்க மாட்டான். வலா யுன்கிருஹு, அதை நிராகரிக்க மாட்டான். யார்? இல்லா மனின் தஹல மதாஹிபல் ஹுலூலியா, அல் ஹுலூல், அத்வைதத்தை சார்ந்தவர்களை தவிர வேறு யாரும் மறுக்க மாட்டார்கள். வஹும் கௌமுன், அந்த ஹுலூலியா அத்வைதத்தை பேசுகின்ற அவர்கள் எப்படிப்பட்ட ஜாகத் குலுபும், அவருடைய உள்ளங்கள் வழிகட்டு போய்விட்டன. வஸ்தஹுவத்துஹும் ஷயாத்தீன், அவர்கள் மீது ஷைத்தான்கள் ஆக்கிரமித்து விட்டன. ஃபமரகு மினத்தீன், அவர்கள் மார்க்கத்தை விட்டும் புலந்து கொண்டு போய்விட்டார்கள். என்ன சொன்னார்கள்? வகாலு, அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ ஸாத்தஹு, நிச்சயமாக அல்லாஹ், லா யஹ்லு மின்ஹு மகான், அவன் எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க என்று சொல்றாங்க. நஊது பில்லாஹ். இந்த அஷ்அரி அகீதாவை பேசுகின்ற அஸ்மீர் ஹசனி ஹஸரத் அவர்களே, நீங்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறீர்கள்? ஃபகாலு, அவங்க சொன்னாங்க, இன்னஹு ஃபில் அர்த், அல்லாஹ் பூமியிலும் இருக்கிறான். கமா ஹுவ ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருப்பது மாதிரி பூமியிலே இருக்கிறான் என்று சொன்னாங்க. வஹுவ பிதாத்திஹி ஹாலுன் ஃபி ஜமீஇல் அஷ்யா, அவர்கள் அனைத்திலும் இறங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். வக்கத அக்தபஹுல் குர்ஆன் வ சுன்னா, அவர்களை குர்ஆனும் சுன்னாவும் வ அகாவினு ஸஹாபா வ தாபிஈன், ஸஹாபாக்கள் தாபிஈன்களுடைய கூற்றுக்களும், மின் உலமாஇல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய அறிஞர்களுடைய கூற்றுக்களும் அவர்களை பொய்ப்படுத்தி விட்டது. ஃபகீல லில் ஹுலூலியா, இந்த அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எங்கும் நிறைந்தவன் அல்லாஹ் என்று பேசுகின்ற இந்த அத்துவைதிகளுடைய கொள்கையை மறைமுகமாக ஏற்றிருக்கின்ற இன்றைய அஷ்அரி அகீதாவை பேசக்கூடியவர்களிடத்தில் லிம அன்கர்தும் அன் யகூன் அல்லாஹு தஆலா அலல் அர்ஷ், அல்லாஹ் அரிஷில் இருக்கிறான் என்பதை நீங்கள் ஏன் மறுக்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? உடனடியாக சொல்லுவார்கள், அல்லாஹ் அரிசில இருக்கிறான் என்று சொன்னா அல்லாஹ் அரிசின் பக்கம் தேவை உள்ளவனாக ஆகிவிட்டான் என்ற அர்த்தம் வரும். எனவே அல்லாஹ் அரிசில் இல்லை என்று மறுப்பார்கள். அஸ்மீர் ஹசனி ஹஸரத் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்க, அல்லாஹ் எங்கிருக்கிறான்? சொல்லுங்கள் பார்க்க. அல்லாஹ்
வானத்துக்கு மேலையும் இல்லை, பூமிக்கு கீழையும் இல்லை, அல்லாஹ் வலதிலும் இல்லை, அல்லாஹ் இடத்திலும் இல்லை, அல்லாஹ் உலகத்துக்கு உள்ளம் இல்லை, அல்லாஹ் உலகத்துக்கு வெளியும் இல்லை என்ற அக்கீதாவை தானே போதிக்கிறீங்க. இன்று வரைக்கும் உங்களுடைய சமூகம் நாகூர் ஹனீஃபா அவர்களுடைய பாட்டை ஏற்றுக்கொள்கிறது. எங்கும் நிறைந்தோன் என்று படிக்கிறார், எங்கும் நிறைந்தோன் என்று படிக்கிறார். இது அத்வைதிகளுடைய கொள்கை அல்லவா? இதை போதிக்கிற நீங்கள் இப்னு பத்தா இமாம் அவர்களை ஆதாரம் காட்டி அல்லாஹுவை நாங்கள் இப்னு பத்தா இமாம் சொன்ன மாதிரி நம்புகிறோம் என்று சொன்னா, அன்பார்ந்தவர்களே, இல்லை. நீங்கள் என்ன கொள்கையிலே இருக்கிறீர்கள் பாருங்கள் சகோதரர்களே. எந்த அளவுக்கு மிக தெளிவாக இமாம் இப்னு பத்தா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் என்று பாருங்கள். அல்லாஹ் அரிசிலே இருக்கிறான் என்கிற அந்த பகுதியை பேசுகின்ற பொழுது அவங்க என்ன சொன்னாங்க? அல்லாஹ் இஸ்திவா என்று சொன்னா ஜஹமியாக்களுக்கு மறுப்பு சொல்லும் பொழுது சொல்றாங்க, ஜஹமியாக்கள் குஃபார்கள், அவர்கள் இறை மறுப்பாளர்கள், காஃபிர்கள். எது? அவர்கள் திருமணம் முடித்திருந்தால் அந்த இஸ்லாமிய பெண்மணிகள் தலாக்கு சொல்லப்பட வேண்டும், அவர்களை நோய் விசாரிக்க கூடாது, அவர்களுடைய ஜனாசாக்கிலே கலந்து கொள்ளக்கூடாது என்று இமாம் இப்னு பத்தா ரஹிமஹுல்லா ஒரு செய்தியை பதிவு செய்துவிட்டு அல்லாஹ் அரிசிலே இருக்கிறான்றதை பற்றி பேசினா, ஜஹமியாக்கள் என்ன பேசினாங்க? அல்லாஹ் அரிசிலே இருக்கிறான் என்றால் அமர்ந்திருக்கிறான் என்று பேசினாங்க. நஊது பில்லாஹ். அல்லாஹ் அரிசிலே அமர்ந்திருக்கிறான் என்று யாருமே சொல்லவில்லை. அல்லாஹ் அரிசின் மீது அமைந்து விட்டான் என்று சொல்கிறோம். இஸ்திவாவை பேசுகின்றோம். அல்லாஹ் அரிசிக்கு மேல் உயர்ந்து விட்டான் என்று பேசுகின்றோம். அல்லாஹ் அரிசிலே அமர்ந்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் வழிகேடன், அவன் காஃபிராகி விடுவான். நீங்க அஷ்அரியால பேசுற இந்த உலமாக்கள் என்ன சொல்றீங்க? அல்லாஹ் அரிசிக்கு மேல் இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அரிசின் பக்கம் தேவை உள்ளவனாக ஆகிவிடுவான். எனவே அல்லாஹ் அரிசிலே இல்லை என்று மறுக்கிறீர்கள். நீங்க தான் ஆரம்பத்தில் சொன்னீங்க லா துஆரத், அதனை மறுக்கப்படக்கூடாது. லா துஆரத், அதனை மறுக்கப்படக்கூடாது. அல்லாஹ் அவனுக்கு இருக்கிறதாக சொன்ன பண்பை மறுக்க கூடாது என்று சொன்னீங்க. அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா, ரஹ்மானாகிய அல்லாஹ் அரிசின் மேல் உயர்ந்து விட்டான் என்று சொன்னால் இதை மறுப்பவர்கள் யார்? அஷ்அரியாக்கள் என்ற போர்வையிலே வந்திருக்கிற நீங்கள் தான் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள், மிக அழகாக விளங்கப்படுத்துகிறார்கள் இப்னு பத்தா இமாம் அவர்கள் குபுராவிலே 120வது செய்தியிலே அழகாக சொல்கிறார்கள். உம்மு சலமா ரதியனுடைய கூற்றாக பதிவு செய்கிறார்கள். அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா, ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அரிசின் மேல் உயர்ந்து விட்டான் என்று சொன்னால் காலத் அவங்க சொன்னாங்க, அல் கைஃபு கைரு மஅகூல், அல்லாஹ் எப்படி இருக்கிறான் என்பது எங்களுக்கு தெரியாது. வல் இஸ்திவாஉ கைரு மஜ்ஹூல், அல்லாஹ் இஸ்திவாவாகி இருக்கிறான் என்பது தெரியாத ஒரு விடயம் அல்ல என்றால் இஸ்திவாஉ மஅலூம், அல்லாஹ் அரிசின் மீது உயர்ந்து விட்டான், அரிசின் மேல் இருக்கிறான்றது அறியப்பட்டது. வலிக்ராரு பிஹி ஈமான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா, ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அரிசின் மீது உயர்ந்து விட்டான் என்று ஏற்றுக்கொள்வது ஈமான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் மறுத்தால் வல் ஜுஹூது பிஹி குஃப்ருன், அது இறை நிராகரிப்பு என்று சொன்ன கூற்றை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று பாருங்கள் அன்பாண்டவர்களே, அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்களே, அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவாவுக்கு நீங்க என்ன விளக்கம் சொல்றீங்க? தஃப்சீர் செஞ்சது யாரு? நீங்க தான் சொன்னீங்க. இப்னு பத்தா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, லா நுஃபஸ்ஸிருஹா, நாங்க தஃப்சீர் செய்ய மாட்டோம் என்று சொன்னாங்க. அதில் இடம்பெற்ற அந்த வார்த்தைகளை விடவும் வலா யுவாதஉ ஃபீஹல் கவுல், வார்த்தைகளை விடவும் மேலதிகமான வார்த்தைகளின் மூலமாக அதனை தெளிவுபடுத்தக்கூடாது. இஸ்தவாவுக்கு தஃப்சீர் சொன்னது யார்? நாங்க இன்றைக்கும் சொல்கிறோம், இஸ்தவா என்றால் இஸ்தவா தான். அதை தமிழ் மொழியில சொன்னா அல்லாஹ் அரிசின் மீது உயர்ந்து விட்டான், அரிசின் மேல் இருக்கிறான். நீங்க என்ன பண்ணினீங்க? இஸ்தௌலான்னு அர்த்தம் கொடுத்தீங்க, அரிசின் மீது ஆக்கிரமிப்பு செலுத்தினான் என்று தஃப்சீர் செய்தவர்கள் நீங்கள் தான். அன்பார்ந்தவர்களே, அழகாக இமாம் இப்னு பத்தா ரஹிமஹுல்லாஹ் 124வது செய்தியாக பதிவு செய்கிறாங்க. எப்படி சொன்னாங்க? ஒரு சிலர் என்ன பண்றாங்க, அரபு மொழியை வைத்து வமஆனிஹா, நீங்க பின்னால மஆனிய பத்தி சொல்லுவீங்க, இஸ்தவாவுக்கு என்ன மஅனா, லுகத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு தேடி போனா பிமஅனா இஸ்தௌலா, இஸ்தவா என்றால் இஸ்தௌலா என்று அர்த்தம் என்று தஃப்சீர் செய்தார்கள், வேறு அர்த்தம் கொடுத்தார்கள். அன்பாண்டவர்களை, நாங்கள் சொல்கிறோம், இப்படி அர்த்தம் சொல்லக்கூடாது. வந்ததை வந்தது போன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
வந்ததை வந்தது போன இஸ்தவாவா இஸ்தவாதான். இஸ்தௌலாண்டு அதுக்கு மொழிபெயர்ப்பு அர்த்தம் கொடுக்கக்கூடாது, வேறு விளக்கம் கொடுக்கக்கூடாது. இப்னு பத்தா ரஹிமஹுல்லாஹ் பதிவு சொன்ன ஃபகுல்து நான் சொல்கிறேன், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா யகூனு ஹாதா இஸ்தவாவுக்கு இஸ்தௌலா என்று ஆக்கிரமித்தான் என்ற அர்த்தம் சொல்லக்கூடாது. வலா உஸீபுஹு இஸ்தௌலா என்று அர்த்தம் கொடுப்பவனை நான் சரி என்று சொல்ல மாட்டேன் என்று இப்னு பத்தா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக அழகான ஒரு கூற்றை பதிவு செய்திருக்கும் பொழுது, இன்றைக்கு அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா என்ற வார்த்தைக்கு இஸ்தௌலா என்று தஃப்சீர் செய்பவர்கள் யார்? இஸ்தௌலா என்று தஅவீல் செய்பவர்கள் யார்? வழிகேட்டை போதிக்கின்ற முஅத்தஸிலாக்களும், முஅத்தஸிலாக்களுக்கு பின்னால் வந்து அஷ்அரியா என்ற பெயரை வைத்துக் கொண்டு வழிகட்டு போயிருப்பவர்களும் என்றால், நாங்கள் இப்னு பத்தா இமாம் அவர்கள் சொன்னது போன்று சொல்கிறோம். இஸ்தவா என்றால் இஸ்தவாதான். அல்லாஹ் அரிசின் மீது உயர்ந்து விட்டான், அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான் என்று சொல்கிறோம். எப்படி இருக்கிறான் தெரியாது, சொல்ல மாட்டோம். இஸ்தௌலா அல்லாஹ் அரிசை ஆக்கிரமிப்பு செலுத்தி விட்டான், ஆட்சி அமைத்து விட்டான், ஒரு நாளும் தஃப்சீர் செய்ய மாட்டோம். வல்லாஹி இப்னு பத்தா இமாம் சொன்னது போன்ற அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இஸ்தௌலா என்று ஆக்கிரமித்து விட்டான், ஆட்சி அமைத்து விட்டான் என்ற அர்த்தம் சொல்லக்கூடியவர்கள் நாங்கள் வலா உஸீபுஹு அவனை நான் சரியென்று சொல்ல மாட்டேன் என்று இப்னு பத்தா இமாம் அவர்கள் சொன்ன அதே வார்த்தையை நாங்கள் சொல்லுவோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மிக தெளிவாக இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் அரிசின் மீது இருக்கிறான். எந்த அளவுக்கு சொன்னார்கள்? 252வது செய்தியை வாசித்து பாருங்கள். சமிஅத்து அபா அப்துல்லா, அபு அப்துல்லா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னதை நாங்கள் கேட்டோம். நஅபுதுல்லாஹ பிசிஃபாத்திஹி அல்லாஹ்வுடைய பண்புகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அல்லாஹுவை நாங்கள் வணங்குவோம். எப்படி? கமா வஸஃப பிஹி நஃப்ஸஹு அல்லாஹ் அவனுக்கு என்னென்ன பண்பு இருக்கிறது என்று சொன்னானோ சொன்னது போன்று நாங்கள் ஏற்று அவனுக்கு அடிமைப்படுவோம். ஃபக்கது அஜ்மல சிஃபத லினஃப்ஸிஹி அல்லாஹ் அவனுக்கு பண்பு சொல்லி அவன் அழகுபடுத்தி விட்டான். அல்லாஹ் அவனுக்கு அழகு என்று இருக்கிறது என்று சொன்ன பண்பை மீறி நாங்கள் வலா நதஅத்தல் குர்ஆன வல் ஹதீஸ் குர்ஆனையும் ஹதீஸை மீறி போக மாட்டோம். ஃபனகூல் கமா கால அல்லாஹ் சொன்னது போன்று நாங்கள் சொல்லுவோம். வனசிஃபுஹு கமா வஸஃப நஃப்ஸஹு அல்லாஹ் அவனை வர்ணித்தது போன்று வர்ணிப்போம். வலா நதஅத்தா தாலிக அதை மீறி நாங்கள் போக மாட்டோம் என்று மிக அழகாக சொல்லிக் கொண்டு வருகின்ற செய்திகளை எந்த அளவுக்கு சொல்றாங்க? வலா நுஸீலு அன்ஹு தஆலா உயர்த்தியான அல்லாஹு தஆலாவை விட்டும் அவன் சொன்ன ஒரு பண்பை மறுக்க மாட்டோம், நீக்க மாட்டோம். வலா நுஸீலு மா வஸஃப ஃபீஹி நஃப்ஸஹு மின் கலாமின் அல்லாஹ்வுக்கு கலாம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான், அதை நாங்கள் மறுக்க மாட்டோம். வனுஸூலி வஹுலுவிஹி பிஅப்திஹி யௌமல் கியாமா கியாமத் நாளையிலே அல்லாஹ் நுஸூலாகிறான், அல்லாஹ் நுஸூலாகிறான். வஹுலுவிஹி அடியார்களோடு அவன் தனித்திருப்பான். அல்லாஹுவை நம்பிய அடியார்களோடு அல்லாஹ் வருவான் என்ற பண்பாக இருக்கலாம், அல்லாஹ் இறங்குகிறான் என்ற பண்பாக இருக்கலாம், அல்லாஹ் அடியார்களோடு இருப்பான் என்ற பண்பாக இருக்கலாம். அதை நாங்கள் மறுக்க மாட்டோம். அல்லாஹு அக்பர். நான் கேட்கிறேன் அஜ்மீர் ஹசனி ஹசரத் அவர்களே, அல்லாஹ் யன்ஸிலு ரப்புனா தபாரக வ தஆலா புகாரில வர ஹதீஸ், எங்களுடைய உயர்த்தியான ரப்பு இறங்குகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ் இறங்குகிறான்றத வந்ததை வந்த மாதிரி ஏற்றுக்கொள்வீங்களா, அல்லது இறங்குகிறான் என்ற வேற அர்த்தம்னு தஃப்சீர் செய்வீங்களா? அல்லாஹ் வஜாஅ ரப்புக வல் மலக்கு வஜாஅ ரப்புக உங்களுடைய ரப்பு வருவான் என்று குர்ஆன் சொல்கிறது. நாங்கள் அல்லாஹ் சொன்னது போன்று வருவான் என்று சொல்லுவோம். நீங்கள் வருவான் என்று சொல்வீர்களா, அல்லது வருவானுக்கு வேறு அர்த்தம் கொடுப்பீர்களா? மறுமை நாளையில் அல்லாஹ் முஃமின்களை அழைத்து கொண்டு போய் சுவர்க்கத்தில் சேர்ப்பான் என்று வருகிறது. நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்களா, அல்லது வேறு அர்த்தம் கொடுப்பீர்களா? எனவே இங்கே தஅவீல் செய்பவர்கள் யார்? வேறு அர்த்தம் கொடுத்து அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுப்பது யார்? எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் சொல்கிறோம் அல்லாஹ் அவனுடைய பண்போடு இருக்கிறான். அதை நாங்கள் படைப்பினங்களுக்கு ஒப்பாக்க மாட்டோம், மறுக்க மாட்டோம், மாற்றர்த்தம் கொடுத்து தஅவீல் செய்ய மாட்டோம் என்கிற ஆழமான அடிப்படையிலே இப்னு பத்தா இமாம் அவர்கள் சொன்னது போன்ற விளக்கத்தோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த செய்திகளை படித்த உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக விளங்கலாம்.
இப்னு பத்தா ரஹிமஹுல்லா தஃப்சீர் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். அல்லாஹ் அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா, ரஹ்மானாகிய அல்லாஹ் அரிஷுக்கு மேல் உயர்ந்து விட்டான் என்பதை இஸ்தவாவுடைய நேரடி அர்த்தத்திலே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கு வேறு விளக்கம் கொடுத்து தஃப்சீர் செய்தவர்கள் யார், தஅவீல் பண்ணியவர்கள் யார்? இந்த அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்களும் அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற அஷ்அரி அகீதாவை தவறாக விளங்கியவர்களும் தான் இஸ்தௌலா என்று தஃப்சீர் செய்கிறார்கள். அல்லாஹ் அரிஷுக்கு மேல் இருக்கிறான் என்றால் ஜஹமியாக்கள் சிந்தித்தது போன்று சிந்தித்தார்கள். அல்லாஹ் அரிஷில் இருக்கிறான் என்றால் அரிஷின் பக்கம் தேவை கண்டு விடுவான், எனவே அல்லாஹ் அரிஷில இல்லை என்று மறுத்தாங்க. அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், எங்கும் நிறைந்தவன் அல்லாஹ் என்ற அத்வைத சிந்தனைக்குள் உள்வாங்கப்பட்டார்கள். எனவே இந்த வழிகேடுகளில் இருந்தெல்லாம் நாங்கள் விடுபட்டு இப்னு பத்தா ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னது போன்று அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா, ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அரிஷுக்கு மேல் உயர்ந்து விட்டான் என்ற தெளிவான அகீதாவில் இருக்கிறோம். எனவே அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்களே, நீங்கள் இப்னு பத்தா இமாம் அவர்களுடைய புத்தகத்தை இன்னும் ஒரு தடவை வாசியுங்கள், இன்னும் ஒரு தடவை வாசியுங்கள். நீங்கள் மன தூய்மையோடு யா அல்லாஹ் எனக்கு நேர்வழியை காட்டிவிடு என்ற பிரார்த்தனையோடு அந்த புத்தகத்தை வாசியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் இப்னு பத்தா இமாம் மட்டுமல்ல, இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், ஒட்டுமொத்த குர்ஆன் சுன்னாவுடைய அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டது போன்ற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்கிறார். அது என்ன உதாரணம் என்பதை அடுத்த கட்டம் பார்ப்போம். அதே போன்று யாராவது இன்னலில்லாஹி யதன், அல்லாஹ் யத் என்ற வார்த்தையால் குர்ஆன்ல கொண்டு வந்திருக்கிறான். யதுன் ஹகீகியத்துன், அது ஹகீகியா என்ற வார்த்தையை கொண்டு யாராவது தெளிவுபடுத்தினால் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வாசகத்தின்படி அவர் தெளிவாகவே அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய அகீதாவுக்கு முரண்பட்டவர். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களது அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்கள் இரண்டாவது கூறுகிற ஆதாரம் என்ன? அல்லாஹுவுக்கு எது இருக்கிறது என்று சொன்னால் எத ஹகீகியத்துன் என்று சொல்வது வழிகேடு என்று பேசுகிறார், அது தஃப்சீர் என்று பேசுகிறார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவுக்கு எது இருக்கிறது, அது ஹகீகியத்தான எது என்று பேசுவது தஃப்சீரா என்று கேட்டால் அது தஃப்சீர் அல்ல, அது தஃப்சீர் அல்ல. மாறாக என்ன நடக்கிறது? இப்னு பத்தா ரஹிமஹுல்லா அவர்கள் அழகாக தெளிவுபடுத்துகிறார்கள். பாருங்கள், அல்லாஹ்வுடைய பண்பை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அஹ்மத் அவர்களிடத்துல வந்து இஸ்ஹாக் இப்னு மன்சூர் அல் கௌசஜி என்பவர் வந்து கேட்கிறார், ஹதீஸ்ல வருதே நரகம் அல்லாஹ் கிட்ட முறைப்பாடு செய்யும், இன்னும் தா என்று கேட்கும். எதுவரைக்கும்? ஹத்தா யதஅ கதமஹு ஃபீஹா, அல்லாஹ் அவனுடைய கதம் என்பதற்கு தஃப்சீர் அல்ல, விளக்கம் அல்ல, நேரடி அர்த்தம் என்ன? கதம், பாதம். அல்லாஹ் தன்னுடைய பாதத்தை நரகன் மீது வைப்பான் என்று வருகிறதே. அலைஸ தகூலு பிஹாதிஹில் ஹதீஸ், இந்த ஹதீஸுகளை நீங்க ஹதீஸ்னு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட நம்ம அஹ்மத் இமாம் அவங்க சொல்றாங்க, சஹீஹுன், அல்லாஹ் நரகின் மீது தன்னுடைய கதமை வைப்பான் என்று வரக்கூடியது சஹீஹான செய்திதான். வகால இஸ்ஹாக் இப்னு ராஹவைஹி சொல்றாங்க, சஹீஹுன், அது சஹீஹ்தான். வலா யதஉஹு, அல்லாஹ்வுக்கு கதம் இருக்கிறது, நரகத்தின் மீது அதை வைப்பான் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸை இல்லா முப்ததிஉன், வடிகட்டு போன ஒரு பிதஅத்துக்காரனே தவிர, அவு தஈஃபுர் ரஇ, அல்லது சிந்தனை கோளாறு உள்ள பலவீனமான கருத்துள்ளவனை தவிர வேறு யாரும் மறுக்க மாட்டான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்கு கதம் இருக்கிறது என்று சொன்னால் அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்களே, நீங்க இந்த ஹதீஸ் எப்படி விளங்கப்படுத்துவீங்க? அல்லாஹ்வுக்கு கதம் இருக்கிறதுன்னு சொல்லுவீங்களா? இல்ல, அல்லாஹ்வுக்கு கதம் இருக்குதுண்டா அல்லாஹ் படைப்புகளுக்கு ஒப்பாகி விடுவான், எனவே அல்லாஹ்வுக்கு கதம் இல்ல. அப்ப இந்த ஹதீஸ்ல கதமுண்டா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க தான் தஃப்சீர் பண்ணுவீங்க, நீங்க தான் அர்த்தத்தை மாத்துவீங்க. இந்த அர்த்தம் தான் கொடுக்கப்படாதுன்றாங்க. அந்த சொல்லுக்குள்ள நேரடி அர்த்தத்தை கொடுப்பதை இமாம் பத்தா அவர்கள் மறுக்கவில்லை. எதை மறுத்தார்கள் தெரியுமா? நீங்க சொல்லுவீங்களே கதமுண்டா ஜமாஅத்து, அல்லாஹ் ஒரு கூட்டத்தை படைப்பான்னு வருது, அப்படி போடுவீங்களே ஜமாஅத்து. ஆனா அந்த ஹதீஸே அதுக்கு மறுப்பு தான், நீங்க தஃப்சீர் பண்ணுவீங்க. அஸ்ஸிஃபாத்துல் கபரியாவுடைய விடயத்தில் மேலதிகமான தஃப்சீரை அவர்கள் விட்டு விடுவார்கள்.
வந்ததை போன்று ஓதிவிட்டு அல்லது வாசித்துவிட்டு அவர்கள் கடந்து செல்வார்களே, இந்த வார்த்தையை நல்லாக ஷேக் முர்ஷித் அல் அப்பாஸை கவனித்துக் கொள்ள வேண்டும். தர்குல் கலாமி ஃபி மஆனிஹா, தர்குல் கலாமி ஃபி மஆனிஹா, அதனுடைய கருத்துக்களை பேசுவதை நாம் விட வேண்டும் என்பதை இப்னு பத்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். இப்னு பத்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஷ்அரி அகீதாவுடைய பார்வையில் அவர்கள் தஃவீல் மஅனாவை அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டிவிட்டு வந்ததை அப்படியே நம்பி நாம் கடந்து செல்ல வேண்டுமே தவிர அதனுடைய நேரடி கருத்து அல்லாஹு அலம், அல்லாஹ்வுக்கே தெரியும் என்ற நிலைப்பாட்டில் தான் இப்னு பத்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அல் இபானத்து சுக்ரா என்பதில் 112வது பக்கத்தை ஷேக் முர்ஷித் அப்பாஸி தெளிவாகவே பார்க்க வேண்டும். நீங்க தஅவீல் பண்ணுவீங்க. இதை மறுப்பதற்கு தான் கதம் என்று சொன்னால் கதம் ஹகீகி தான் இந்த இடத்துல நாடப்படுது. அதை விளங்கப்படுத்தத்தான் சலஃப் அறிஞர்கள் கதம் ஹகீகின்னு விளங்கப்படுத்தினாங்க. இது எப்படி இப்னு பத்தார் ரஹிமஹுல்லாஹ் அவங்க விளங்கப்படுத்துறாங்க பாருங்க. முஅத்தஸிலாக்கள் அதே போன்று ஜஹமியாக்கள் அவர்களுடைய கொள்கை சம்பந்தமா பேசும் பொழுது இபானால அல் குபுரால இப்னு பத்தா இமாம் அவர்கள் சொல்றாங்க வஅன்கரு ருயத்தல்லாஹி தஆலா பில் அப்சாரி ஃபில் ஆஹிரா. என்ன சொன்னாங்க? மனிதர்கள் தங்களுடைய பஸர்களை கொண்டு பார்வைகளை கொண்டு மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பார்கள் என்பதை மறுத்தார்கள். வஅன்கரு அன் யகூன லில்லாஹி தஆலா வஜ்ஹுன், அல்லாஹு தஆலாவுக்கு ஒரு வஜ்ஹ் இருக்கிறது என்பதை மறுத்தார்கள். மஅ கௌலிஹி வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். குர்ஆன்ல எப்படி வருது? சூரத்துர் ரஹ்மான் 27ல அல்லாஹ்வுடைய உங்களுடைய இரட்சகனின் முகம் தரிபடும், அது அழியாது. இந்த வஜ்ஹை முஅத்தஸிலாக்கள் ஜஹமியாக்கள் அஷ்அரி அகீதாவை பிழையாக விளங்கியவர்கள் மறுத்தார்கள். வஅன் யகூன லஹு யதானி மஅ கௌலிஹி தஆலா லிமா ஹலக்து பியதைய. அல்லாஹ் சொல்றானே என்னுடைய 2 கரங்களை கொண்டு நான் படைத்த ஆதம் என்று சொல்றானே, அந்த வசனத்தில் வரக்கூடிய அல்லாஹ்வுக்கு 2 கை இருக்கிறது என்ற பண்பை இவர்கள் மறுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, யார் மறுத்தது? முஅத்தஸிலாக்கள், ஹவாரிஜிகள், இந்த ஜஹமியாக்கள், அவர்களுடைய வழியிலே வந்த அஷ்அரி அகீதாவை பிழையாக விளங்கிய அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்களும் அவர்களுக்கு பின்னால் இருப்பவர்களும். அஸ்ஸிஃபாத்துல் கபரியாவுடைய விடயத்தில் மேலதிகமான தஃப்சீரை அவர்கள் விட்டு விடுவார்கள். வந்ததை போன்று ஓதிவிட்டு அல்லது வாசித்துவிட்டு அவர்கள் கடந்து செல்வார்களே, இந்த வார்த்தையை நல்லாக ஷேக் முர்ஷித் அல் அப்பாஸை கவனித்துக் கொள்ள வேண்டும். தர்குல் கலாமி ஃபி மஆனிஹா, தர்குல் கலாமி ஃபி மஆனிஹா, அதனுடைய கருத்துக்களை பேசுவதை நாம் விட வேண்டும் என்பதை இப்னு பத்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். இப்னு பத்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஷ்அரி அகீதாவுடைய பார்வையில் அவர்கள் தஃவீல் மஅனாவை அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டிவிட்டு வந்ததை அப்படியே நம்பி நாம் கடந்து செல்ல வேண்டுமே தவிர அதனுடைய நேரடி கருத்து அல்லாஹு அலம், அல்லாஹ்வுக்கே தெரியும் என்ற நிலைப்பாட்டில் தான் இப்னு பத்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அல் இபானத்து சுக்ரா என்பதில் 112வது பக்கத்தை ஷேக் முர்ஷித் அப்பாஸி தெளிவாகவே பார்க்க வேண்டும். நான் கேட்கிறேன், அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்களே, அல்லாஹ்வுக்கு 2 கை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வீர்களா? அல்லது வேறு அர்த்தம் கொடுத்து அல்லாஹ்வுக்குள்ள உண்மையான பண்பை மறுப்பீர்களா? பாருங்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்க இமாம் இப்னு பத்தார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். சொல்றாங்க, அல்லாஹ் அவன் கையிருப்பதாக சொல்கிறானே, அந்த விடயத்துல எப்படி வருது? சும்ம ஔதஹ, பிறகு அவங்க தெளிவுபடுத்துறாங்க, அன்னலஹு யதைன், அல்லாஹுவுக்கு 2 கைகள் இருக்குதுன்றதை தெளிவுபடுத்துறாங்க. எப்படி? அல்லாஹ் சொல்றான், யூதர்களை கண்டிக்கிறான், ஹுல்லத் ஐதீஹிம், யூதர்களுடைய கைகள் தான் கட்டப்பட்டிருக்கிறது. ஏன்? யூதர்கள் சொன்னாங்க யதுல்லாஹி மஹ்லூலா, அல்லாஹ்வுடைய எது மஹ்லூலான்னு சொன்னாங்க. வலுஇனு பிமா காலு, அப்படி அல்லாஹ்வுடைய பண்பில் குறை சொன்ன அவர்கள் சபிக்கப்பட்டார்கள்ன்ற வசனத்தை சொல்லிட்டு சும்மா கால, பிறகு அல்லாஹ் எப்படி சொல்றான்? பல் யதாஹு மப்சூததான், அல்லாஹ்வுடைய 2 கைகளும் விரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்ற வசனத்தை சொல்லிட்டு இப்னு பத்தா இமாம் அவங்க சொல்றாங்க, ஃபகாலத்தில் ஜஹமியா,
ஜஹமியாக்கள் சொல்றாங்க. ஜஹமியாக்கள்ன்றவங்க யாரு? அல்லாஹ்வுடைய பண்புகளை எல்லாம் உண்மையான தன்மையை மறுத்து வேறு அர்த்தம் கொடுத்தவர்கள். நீங்க சொல்லுவீங்களே, இப்னு பத்தா இமாம் சொன்னாங்க வேறு அர்த்தம் கொடுக்கப்படக்கூடாதுன்னு. நீங்க முர்ஷித் அப்பாசியே இதை விளங்கிக் கொள்ளுங்கள் விழித்து சொல்லுவீங்களே, அந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வார்த்தையை நல்லாக ஷேக் முர்ஷித் அல் அப்பாஸை கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஷ்அரி அகீதாவுடைய பார்வையில் அவர்கள் தஃவீல் மஅனாவை அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டிவிட்டு வந்ததை அப்படியே நம்பி நாம் கடந்து செல்ல வேண்டுமே தவிர அதனுடைய நேரடி கருத்து அல்லாஹு அலம், அல்லாஹ்வுக்கே தெரியும் என்ற நிலைப்பாட்டில் தான் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அல் இபானத்து சுக்ரா என்பதில் 112வது பக்கத்தை ஷேக் முர்ஷித் அப்பாசி தெளிவாகவே பார்க்க வேண்டும். என்ன அர்த்தம்? ஃபகாலத்தில் ஜஹமியத்து, ஜஹமியாக்கள் சொன்னார்கள் மஅனல் யதி அன்-நிஅமா. இந்த இடத்துல எது என்று சொன்னால் நிஅமத் என்ற அர்த்தம் கொடுத்தார்கள். நிஅமத் என்று ஜஹமியாக்கள் அர்த்தம் கொடுத்தார்கள். இப்னு பத்தா இமாம் விளங்கப்படுத்துறாங்க வலவ் கான கமா ஸஅமு, ஜஹமியாக்கள் சொன்ன மாதிரி எதுக்கு அர்த்தம் நிஅமத் என்று இருந்தால் லம் யகுல் யதாஹு, அல்லாஹ் யதாஹுன்னு சொல்லி இருக்கவும் மாட்டான். வலகால பல் மப்சூத்தத்துன், அல்லாஹ் குர்ஆன்ல மப்சூத்தத்தானின்னு தானே சொல்றான், இரண்டு கைகளும் விரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இவங்க சொல்ற மாதிரி எதுதான் அர்த்தம் என்றிருந்தால் நிஅமத்து தான் அர்த்தம் என்றிருந்தால் அல்லாஹ் அந்த வசனத்தை எப்படி முடிச்ச மப்சூத்தத்துன் என்று முடித்திருப்பான். வலவ் கான மஅனல் யதி பஅன நிஅமா, எது என்பதற்கு நிஅமத் என்பதுதான் அர்த்தம் என்றிருந்தால் லம் யகுல் பியதைய, அல்லாஹ் யதைய என்றும் சொல்லியிருக்க மாட்டான், யதாஹு என்றும் சொல்லியிருக்க மாட்டான். வலகால பியதி அவ் பிநிஅமதி, என்னுடைய எது என்னுடைய நிஅமத் என்றுதான் அல்லாஹ் சொல்லியிருப்பான். அன்பார்ந்தவர்களே, இப்னு பத்தா இமாம் என்ன சொல்ல வராங்க தெரியுமா? இந்த இடத்துல அல்லாஹ் யதாஹு அப்படின்னு சொல்லி இருக்கிறதே, அல்லாஹ்வுக்கு இரண்டு கை இருக்கிறது என்பது அர்த்தம். எது என்றால் ஜஹமியாக்கள் சொன்னது போன்ற நிஅமத் என்ற அர்த்தம் அல்ல என்று மாற்று அர்த்தம் கொடுத்ததை மறுக்கிறார்கள் இப்னு பத்தா இமாம் அவர்கள். இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஷ்அரி அகீதாவுடைய பார்வையில் அவர்கள் தஃவீல் மஅனாவை அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டிவிட்டு வந்ததை அப்படியே நம்பி நாம் கடந்து செல்ல வேண்டுமே தவிர அதனுடைய நேரடி கருத்து அல்லாஹு அலம், அல்லாஹ்வுக்கே தெரியும் என்ற நிலைப்பாட்டில் தான் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அல் இபானத்து சுக்ரா என்பதில் 112வது பக்கத்தை ஷேக் முர்ஷித் அப்பாசி தெளிவாகவே பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்களே, அல்லாஹுக்காக உங்களிடத்திலே கேட்கிறேன், நீங்கள் எது என்பதை எது என்று ஏற்றுக்கொள்வீர்களா? வஜ்ஹ் என்பதை வஜ்ஹ் என்று ஏற்றுக்கொள்வீர்களா? கதம் என்பதை கதம் என்று ஏற்றுக்கொள்வீர்களா? அல்லது வேறு அர்த்தம் கொடுத்து தஃப்சீர் செய்வீர்களா, தஅவீல் செய்வீர்களா? ஜஹமியாக்களை போன்று முஅ்தஸிலாக்களை போன்று என்ன சொன்னீங்க? அல்லாஹ்வுக்கு எது இருக்குதுண்டா அவன் படைப்புக்கு ஒப்பாகி விடுவான், எனவே அல்லாஹ்வுக்கு எது இல்லை என்று முதலாவது மறுத்துட்டு அப்ப குர்ஆன்ல எதுன்னு வருதே அதுக்கெல்லாம் நிஅமத்து அப்படின்னு அர்த்தம் கொடுத்தீங்க. ஆனா அதற்குத்தான் மறுப்பு கொடுக்கிறார்கள் இப்னு பத்தா ரஹிமஹுல்லா அவர்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எது என்பதை மறுத்து அல்லாஹ்வுடைய உண்மைத்தன்மையை மறுத்து மாற்று அர்த்தம் கொடுக்கிறீர்களே, அதைத்தான் இப்னு பத்தா ரஹிமஹுல்லா அவங்க சொன்னாங்க அர்த்தம் மஆனிஹான்னு சொன்னாங்க. நீங்க மஅனா கொடுக்குறீங்களே, அதை மஅனா கொடுக்க கூடாதுன்றதுக்குத்தான் சலஃப் அறிஞர்கள் என்ன பண்ணினாங்க, எது என்று வரக்கூடிய இடத்தில் எதுன் ஹகீகியத்துன், முஅ்தஸிலாக்கள் ஜஹமியாக்கள் இந்த வழிகட்ட அஷ்அரியாக்கள் சொல்ற மாதிரி நிஅமத் என்ற அர்த்தம் அல்ல எதுக்கு, அது எது என்றால் எதுன் ஹகீகியத்துன்னு சொன்னாங்க. கதமு என்றால் நீங்க ஒரு கூட்டம் ஒரு ஜமாஅத்துண்டு விளக்கம் கொடுப்பீங்களே அந்த அர்த்தம் அல்ல, கதமுன் ஹகீகியுன்னுண்டாங்க. வஜ்ஹுன்னுண்டா நீங்க பொருத்தம் அப்படி பண்ணிட்டு விளக்கம் கொடுத்தீங்களே அதை மறுப்பதற்குத்தான் வஜ்ஹுன் ஹகீகியுன்னு விளக்கம் கொடுத்தார்களே அல்லாமல் உங்களை போன்று அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுத்துவிட்டு
வேறு விளக்கம் கொடுத்தவர்கள் அல்ல நாங்கள் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டால் இப்னு பத்தா ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன அகீதாவில் இருந்தார்களோ அந்த அகீதாவிலே இருக்கிறோம். பாருங்கள், உங்களிடத்திலே நான் கேட்கிற கேள்வி, அல் இபானா அல் குபுரால இப்னு பத்தா இமாம் அவர்கள் ஒரு சில பண்புகளை பற்றி பேசுகிறார்கள். இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஷ்அரி அகீதாவுடைய பார்வையில் அவர்கள் தஃவீல் மஅனாவை அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டிவிட்டு வந்ததை அப்படியே நம்பி நாம் கடந்து செல்ல வேண்டுமே தவிர அந்த அதனுடைய நேரடி கருத்து அல்லாஹு ஆலம், அல்லாஹ்வுக்கே தெரியும் என்ற நிலைப்பாட்டில் தான் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அல் இபானத்து சுக்ரா என்பதில் 112வது பக்கத்தை ஷேக் முர்ஷித் அப்பாசி தெளிவாகவே பார்க்க வேண்டும். பாபுல் ஈமானி பிஅன் அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல யக்தபு வ யர்தா வ யுஹிப்பு வ யக்ரஹு. அல்லாஹ்வுடைய பண்புகளில் யக்தபு வருது, அல்லாஹ் கோபப்படுகிறான், வ யர்தா அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான், வ யுஹிப்பு அல்லாஹ் நேசிக்கிறான், வ யக்ரஹு அல்லாஹ் வெறுக்கிறாண்டு வரக்கூடிய பண்புகளை ஈமான் கொள்வதும் கட்டாயம் சொல்லிட்டு சொன்னாங்க. கால ஷைஹு வல் ஜஹமியு, ஜஹமியாக்களை பொறுத்தவரையில் இந்த பண்புகளை எல்லாம் அல்லாஹ்வுக்கு இல்லை என்று மறுப்பார்கள், வயுங்கிருஹா நிராகரிப்பார்கள், வயருத்து நஸ்ஸத் தன்சீலி வ ஸஹீஹ சுன்னா குர்ஆனுடைய இது அல்லாஹ்வுடைய இந்த பண்புகள் பற்றி பேசுகிற வசனங்களையும் சுன்னாக்களில் வரக்கூடிய பண்புகளை மறுப்பார்கள். வயஸ்ஸுமு அன்னல்லாஹ் தஆலா, இந்த ஜஹமியாக்கள் என்ன கருதுறாங்க, அன்னல்லாஹ் தஆலா லா யக்தப், அல்லாஹ் லா யக்தப் வலா யர்தா வலா யுஹிப்பு வலா யக்ரஹு, அல்லாஹ் அவனுக்கு இருக்கிறதாக சொன்ன கதப் என்ற பண்பை மறுப்பார்கள், ரிதா என்ற பண்பை மறுப்பார்கள், ஹுப்பு என்ற பண்பை மறுப்பார்கள், யக்ரஹு என்ற பண்பை மறுப்பார்கள் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, வ இன்னமா யுரீது பிதஃஇ ஸிஃபாத்தி, அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுக்கின்ற இவர்கள், வ இன்காரிஹா நிராகரிக்கின்ற இவர்கள் என்ன விரும்புகிறார்கள், ஜஹ்தல் மௌசூஃபி பிஹா, இந்த பண்புகளை கொண்டு வர்ணிக்கப்பட்ட அல்லாஹ்வை மறுக்கிறார்கள். வல்லாஹு தஆலா கத் அக்தபல் ஜஹமிய, அல்லாஹ் ஜஹமியை பொய்யாக்கி விட்டான், வ அஹ்ஸாஹு அவனை கேவலப்படுத்தி விட்டான் என்று இப்னு பத்தா ரஹிமஹுல்லா அழகாக விளங்கப்படுத்துகிறார்கள். நான் உங்களிடத்திலே கேட்கிறேன், அஸ்மீர் ஹசனி ஹஸ்ரத் அவர்களே, நீங்கள் அஸ்ஸிஃபாத்துல் கபரியாவுடைய விடயத்தில் மேலதிகமான தஃப்சீரை அவர்கள் விட்டு விடுவார்கள். வந்ததை போன்று ஓதிவிட்டு அல்லது வாசித்துவிட்டு அவர்கள் கடந்து செல்வார்களே. தர்குல் கலாமி ஃபீ மஆனிஹா, தர்குல் கலாமி ஃபீ மஆனிஹா, அதனுடைய கருத்துக்களை பேசுவதை நாம் விட வேண்டும் என்பதை இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அல் இபானத்து சுக்ரா என்பதில் 112வது பக்கத்தை ஷேக் முர்ஷித் அப்பாசி தெளிவாகவே பார்க்க வேண்டும். அஷ்அரி அகீதா என்று சொல்லுகின்ற 7 பண்புகள், மஅனவியத்தான 7 பண்புகளுக்கு அப்பால் இருக்கின்ற கதபு, ரிதா, ஹுப்பு, குர்ஹு என்ற இந்த பண்புகளுக்கு நீங்கள் மாற்றறுத்தம் கொடுக்கிறீர்களா இல்லையா? வேறு விளக்கம் கொடுக்கிறீர்களா இல்லையா? இப்னு பத்தா ரஹிமஹுல்லா அதை நேரடியாக அல்லாஹ்வுடைய பண்புகள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் முதலாவது என்ன கோபப்படுகிறான்டா அவன் படைப்புக்கு ஒப்பாகி விடுவான், எருதாண்டா அல்லாஹ்க்கு, எனவே அல்லாஹ் படைப்புகளுக்கு ஒப்பாக மாட்டான் என்று வேறு அர்த்தம் கொடுத்து தஅவீல் பண்றீங்க. ஜஹமியாக்கள் மறுத்தார்கள், முஅ்தஸிலாக்கள் மறுத்தார்கள், நீங்க வேறு அர்த்தம் கொடுக்கிறீங்க. இங்க தஃப்சீர் பண்றது யாரு? வேறு வேறு விளக்கங்கள் கொடுத்து அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுப்பது யாரு? எனவே வேறு அர்த்தம் கொடுத்து அல்லாஹ்வுடைய பண்புகளை ஒருவன் மறுத்து விடக்கூடாது என்பதற்குத்தான் அல்லாஹ்வுடைய பண்புகளை பேசுகிற நேரம் ஹகீகியா, ஹகீகி என்ற அர்த்தத்தை அறிஞர்கள் போட்டு தெளிவுபடுத்தினார்கள் என்பதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய பண்புகள் விடயத்தில் எப்படி இருக்க வேண்டும்? மீண்டும் சொல்லுகிறேன், இப்னுல் பத்தா ரஹிமஹுல்லா அவங்க 183வது இலக்க செய்தியாக கொண்டு வந்தாங்க, அமிர் ரூஹா கமா ஜாஅத், வந்ததை வந்தது போன்று கொண்டு செல்லுங்கள், பிலா தஃப்சீரின், அதுக்கு வேறு வேறு நீங்க நினைச்ச அர்த்தம் கொடுக்காதீங்க. எனவே வேறு வேறு அர்த்தம் கொடுப்பவர்கள் யார்? இமாம் எங்களுடைய அறிஞர் ஹசனி ஹசரத் அஸ்மீர் மௌலவி அவர்களே,
அல்லாஹ்வுக்கு எது என்றால் என்ன சொல்கிறீர்கள்? அல்லாஹ்வுக்கு வஜ்ஹ் இருக்கிறது என்றால் என்ன சொல்கிறீர்கள்? அல்லாஹ்வுக்கு கதம் இருக்கிறது என்றால் என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் ஏற்றிருக்கின்ற 7 பண்புகளை தவிர மற்ற பண்புகள் விடயத்தில், அல்லாஹ்வுடைய விடயத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அல்லாஹ் வருகிறான், அல்லாஹ் வருகிறான், இறங்குகிறான், இது போன்ற பண்புகளுக்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுத்து வழிகட்டு போய்விடக்கூடாது. மாறாக இப்னு பத்தார் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னது போன்று அழகாக அல்லாஹ்வுடைய பண்புகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது நாங்கள் நேர்வழியிலே பயணிக்கலாம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இன்னும் ஒரு சில செய்திகளை சொல்கிறார். அது என்ன என்று போட்டு காட்டிவிட்டு நான் விளக்கத்துக்கு வருகிறேன். இரண்டாவது, அஷாரி அகீதா போதிக்கக்கூடிய தஃவீதை இப்னு பத்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறியதை போல அவர்களுடைய கிதாபில் தஅவீலுடைய ஒரு பகுதியும் இடம்பெற்று இருக்கிறதா என்பதை நாம் பார்க்கும் பொழுது அல் இபானத்து ஸுக்ராவை படித்ததில் கிடைத்த மிக முக்கியமான ஒரு வாசகம் தான் வலா துஹ்மலு அலல் மஅகூல், எங்களுடைய புத்திக்கு படக்கூடிய விடயங்களின் மீது நாம் சுமத்தாட்டக்கூடாது. அல் குர்ஆன்ல எத்தண்டு வந்திருந்தா அது ஜாரிஹத் இல்ல, அது உறுப்பல்ல, சிஃபாத், அல்லாஹ்வுடைய சிஃபத், அது ஒரு பண்பு. எங்களுடைய மஅகூல்ல அது சுமத்தாட்டப்படக்கூடாது. வலா துதரபு லஹல் மகாயிஸ், அதனை எதனோடும் ஒப்பிடக்கூடாது. அதே போன்று வலா யுஅமலு லஹ தஃபாசீர், எந்த தஃப்சீரும் செய்யக்கூடாது. வலா யுஅமலு லஹ அத்தஃபாசீர், தஃபாசீர் என்றா தஅவீல் தானே. ஆனால் அந்த வார்த்தை வலா யுஅமலு லஹ தஃபாசீரு இல்லா மா ஃபஸ்ஸரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் ரஜுலுன் மின் உலமாஇல் உம்மதி மிம்மன் கௌலுஹு ஷிஃபாஉன் வ ஹுஜ்ஜா. அதற்கு உதாரணமே காட்டுறாங்க மிஸ்லு அஹாதீஸி ஸிஃபாத். இந்த ஆயாத்து சிஃபாத்துடைய விஷயத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயாத்து சிஃபாத்தை தெளிவுபடுத்தி இருந்தால், அல்லது அர்-ராசிஹூன ஃபில் இல்ம் அவ் ரஜுலுன் மின் உலமாஇல் உம்மதி மிம்மன் கௌலுஹு ஷிஃபாஉன் வ ஹுஜ்ஜா, இவ்வாறான இல்முடைய ருசூகானவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தால் அந்த தஃப்சீரை தவிர என்று சொல்லி அவர் அல் இபானத்து ஸுக்ரால கொண்டு வரார். அப்ப தஅவீலு குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படாத, குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களை கொண்டு பலம் பெற்ற, அரபு லுகாக்களை அடிப்படையாக கொண்ட தஅவீலையும் அல் இபானத்து ஸுக்ரா என்ற கிதாபில் தெளிவாகவே பேசுகிறார். அன்பார்ந்தவர்களே, என்ன சொல்கிறார்? அல்லாஹுடைய பண்புகள் சம்பந்தமாக வரும் பொழுது சும்மல் ஈமானு வல் கபூலு வத் தஸ்தீக்கு பிக்குல்லி மா ரவத்துஹு உலமா வ நகலத்துஹு ஸிகாத், அறிஞர்கள், நம்பிக்கையான உலமாக்கள் அறிவிப்பு செய்தவைகளை நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவர்கள் அல்லாஹுடைய பண்புகள் விடயத்தில் லா துரத்து பில் மஆரீத் வலா யுகாலு லிம வ கைஃப, அல்லாஹுடைய பண்புகள் என்று வந்துவிட்டால் எதனையும் மறுக்கக்கூடாது, ஏன் எப்படி என்று கேள்வி எழுப்பக்கூடாது, வந்ததை வந்தது போன்று நம்ப வேண்டும் என்று சொன்னார்கள் என்று பார்த்தோம். இவர் என்ன சொல்கிறார்? வலா துஹ்மலு அலல் மஅகூல், அவர் தொடர்ந்து சொல்லும் பொழுது வலா துஹ்மலு அலல் மஅகூல், அறியப்பட்டவைகளில் சுமத்தாட்டப்படக்கூடாது. எனவே அது ஜாரிஹத் இல்லை, அல்லாஹுடைய உறுப்பு சம்பந்தமா பேசவில்லை, கையிண்டா வேற அர்த்தம் கொடுக்கணும், தஅவீல் பண்ணணும் அப்படின்ற அர்த்தத்துல பேசுறார். அல் குர்ஆன்ல எத்தண்டு வந்திருந்தா அது ஜாரிஹத் இல்ல, அது உறுப்பல்ல, சிஃபாத், அல்லாஹ்வுடைய சிஃபத், அது ஒரு பண்பு. எங்களுடைய மஅகூல்ல அது சுமத்தாட்டப்படக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இபானா அல் குபுரால மிக தெளிவாக இமாம் அவர்கள் பல் யதாஹு மப்சூத்தத்தன், நான் ஏற்கனவே சொன்னேன், அல்லாஹ்வுக்கு 2 கைகள் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தினார்கள். வஜ்ஹ் ஃபயபுகா வஜ்ஹு ரப்பிக, உங்களுடைய இறைவனின் வஜ்ஹ் என்பதை விளங்கப்படுத்தினார்கள். அல்லாஹ் வருகிறான், அல்லாஹ் இறங்குகிறான், யன்சிலு ஜாஅ, இதையெல்லாம், இந்த பண்புகளை எல்லாம் வந்ததை வந்தது போன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்னு பத்தார் ரஹிமஹுல்லா அல் இபானத்துல் குப்ராவிலே மிக தெளிவாக சொன்னார்கள் என்பதை பார்த்தேன். அன்பார்ந்தவர்களே, இவர் எப்படி சொல்கிறார்? வலா துஹ்மலு அலல் மஅகூல், அறியப்பட்ட
அடையாளப்படுத்தப்பட்டவைகளில் சுமத்தக்கூடாது என்றால் என்ன? அதைத்தான் சொல்கிறார், வலா துத்ரபு லஹல் மகாயிஸ். அதற்கு அல்லாஹ்வுடைய பண்புகள் வந்துவிட்டால் அது இப்படித்தான் இருக்கும், இது போன்றுதான் இருக்கும் என்று ஒப்புவமை சொல்லக்கூடாது என்பதைத்தான் வேறொரு வார்த்தையிலே சொல்கிறார்கள். வலா யுஅமலு லஹத் தஃபாசீர். அதற்கு நாங்கள் நினைச்ச மாதிரி விளக்கம் சொல்ல போகக்கூடாது. வந்ததை வந்தது மாதிரி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லி இருந்தால் இல்லாம ஃபஸ்ஸரஹு ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பண்பு சம்பந்தமாக வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லி இருந்தாலோ, அல்லது அவு ரஜுலும் மின் உலமாஇல் உம்மத்தி மிம்மன் கௌலுஹு ஷிஃபாஉன் வ ஹுஜ்ஜா, எந்த அறிஞர்களது கூற்றுக்கள் ஆதாரமாக அமையுமோ தெளிவாக அமையுமோ அவர்களுடைய கூற்றுக்களை கொண்டு விளக்கம் சொல்லலாம். இது அல்லாமல் விளக்கம் சொல்ல முடியாது. என்ன இவர் எங்கே தவறு விடுகிறார்? ஒன்று, வலா துஹ்மலு அலல் மஅக்கூல். அல் குர்ஆன்ல எத்தண்டு வந்திருந்தா அது ஜாரிஹத் இல்ல, அது உறுப்பல்ல, சிஃபாத், அல்லாஹ்வுடைய சிஃபத், அது ஒரு பண்பு. எங்களுடைய மஅக்கூல்ல அது சுமத்தாட்டப்படக்கூடாது. அறியப்பட்ட மனிதர்களுடைய கைகளுக்கு அதை ஒப்பாக்கக்கூடாது, படைப்புகளின் உறுப்புகளுக்கு அதை ஒப்பாக்கக்கூடாது. படைத்தவன் ரப்புக்கு எப்படி இருந்தால் பொருத்தமோ அப்படி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போக வேண்டும். இவர் என்ன சொல்கிறார்? அதை ஜாரிஹத் என்று சொல்லக்கூடாதுண்டா மனுஷண்ட உறுப்புக்குன்னு தான் சொல்றாங்க. நாங்கள் யாருமே அப்படி சொல்றது இல்லை. படைத்தவன் ரப்புக்கு எப்படி இருந்தால் பொருத்தமோ அப்படி இருக்கிறது, அவ்வளவுதான். அதை தாண்டி படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கினால் அது குஃப்ரிலே கொண்டு போய் சேர்க்கும். வலா துரத்து பில் மஆரித். அதனை மறுக்கக்கூடாது. அதை மறுத்தால் முஅத்திலாக்கள் ஜஹமியாக்களில் கொண்டு போய் சேர்த்து விடும். வலா யுஅமலு லஹத் தஃபாசீர். நாங்கள் நினைச்ச மாதிரி ஜாஅ ரப்புக என்று சொன்னா, அல்லாஹ் வருகிறான் என்று சொன்னா அதுக்கு இதுதான் அர்த்தம் என்று முஅத்தஸிலாக்கள் சொன்ன மாதிரியோ, யன்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா, உங்களுடைய ரப்பு இறங்குகிறான் என்றா முஅத்தஸிலாக்கள் சொன்ன மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறதோ, அல்லது வஜ்ஹு ரப்பிக்க, உங்களுடைய ரப்புடைய வஜ்ஹி என்றால் அதுக்கு முஅத்தஸிலாக்கள் சொன்ன மாதிரி விளக்கம் கொடுக்கிறதோ, இஸ்தவா அலல் அரிஷ்னு சொன்னா ஏற்கனவே நாங்கள் பார்த்தோமே வழிகேடர்கள் முஅத்தஸிலாக்கள் சொன்ன மாதிரி இஸ்தவுலாண்டு தஃப்சீர் பண்றதோ அல்ல. மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் சொல்லியிருக்க வேண்டும். அல்லது இந்த இஸ்லாமிய உம்மத்திலே யாருடைய கூற்றுக்கள் ஆதாரமாக எடுக்கப்படுமோ அவர்களுடைய கூற்றுக்களை வைத்து விளங்கப்படுத்த வேண்டுமே அல்லாமல் வழிகேடர்களுடைய கூற்றை வைத்து அல்ல என்பதையும் மிக தெளிவாக இபானா என்ற புத்தகத்திலே அல்லாஹ்வுடைய கை, அல்லாஹ்வுடைய முகம், அல்லாஹ்வுடைய இன்னும் உள்ள பண்புகள் சம்பந்தமா அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். அல்லாஹ் வருகிறான், அல்லாஹ் இறங்குகிறான், அல்லாஹ் கோபப்படுகிறான், அல்லாஹ் சிரிக்கிறான், அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த பண்புகளை எல்லாம் அழகாக இப்னு பத்தா ரஹிமஹுல்லாஹ் விளங்கப்படுத்தினார்கள். எனவே எங்களுடைய அஸ்மீர் ஹசனி ஹஸ்ரத் அவர்கள் சொல்வது போன்று முஅத்தஸிலாக்களுடைய வழிகட்ட சிந்தனைகளை வைத்து அதற்கு தான் நினைத்த பிரகாரம் விளக்கம் கொடுக்கப்படக்கூடாது. எது போன்று மிஸ்லு அஹாதீஸ் சிஃபாத், அல்லாஹ்வுடைய பண்புகள் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸுகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். வர்ருயா, மறுமையிலே அல்லாஹுவை பார்க்க முடியும் என்று வரக்கூடிய ஹதீஸை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே தஅவீல் செய்யக்கூடாது. நாங்கள் நினைத்த பிரகாரம் விளக்கம் கொடுக்க கூடாது என்று சொன்ன அந்த ஆழமான செய்தியை எடுத்துக்கொண்டு இவர் எதுக்கு ஆதாரம் பிடிக்கிறார்? தஅவீல் பண்ணலாம்ன்றதுக்கு ஆதாரம் பிடிக்கிறார். அன்பார்ந்தவர்களை பாருங்கள், தொடர்ந்து அவர் சொல்லுகிற பொழுது வமிசுலு மா ருவிய, இது போல அல்லாஹ்வுடைய பண்புகள் சம்பந்தப்பட்டு வந்த மாதிரி, மறுமையில் அல்லாஹுவை பார்க்க முடியும் என்று வந்த மாதிரி, வந்ததை வந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய பண்புகள் சம்பந்தமா எப்படி அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அது போன்று வந்ததை வந்தது மாதிரி ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி கொண்டு வருகிறார்? 280வது குறிப்பாக சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யதஉ ஸமாவாத்தி அலா உஸ்பு, அல்லாஹ் வானங்களை தன்னுடைய விரல்களில் வைப்பான், வல் அர்தீன, பூமிகளை எடுத்து அலா உஸ்புஇன், அல்லாஹ்வுடைய விரல்கள் வைப்பான் என்று அல்லாஹ்வுக்கு விரல்கள் இருப்பதாக ஹதீஸ்ல வருது. வந்ததை வந்தது மாதிரி ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அஸ்மீர் ஹசனி ஹஸ்ரத்தோடத்தில் கேட்கிறேன்,
இதை நீங்கள் மறுக்க மாட்டீர்களா? விரல் இருக்கிறது என்று அல்லாஹ்க்கு சொல்லிவிட்டால் படைப்புகளுக்கு ஒப்பாக்கிவிடும் என்று சொல்லிவிட்டு மறுப்பார்கள். முதலாவது படைப்புக்கு ஒப்பாக்குறது, இரண்டாவது மறுக்கிறது. விளங்குத? முஷப்பிஹாக்கள் முஅத்திலாக்கள் ரெண்டு கொள்கையும் இருக்கிறது. அதுக்கப்புறம் தஅவீல் பண்றது, மாற்றர்த்தம் கொடுக்கிறது, முஅத்தஸிலாவாகிறது. மூன்று வழிகட்ட முஅத்திலாக்கள், முஷப்பிஹாக்கள், முஅத்தஸிலாக்கள் மூன்று வழிகட்ட சிந்தனை கொண்டதுதான் வழிகட்ட அஷ்அரியாவுடைய கொள்கை. சொன்னார்கள் அன்னல்லாஹ யதஉ கதமஹு ஃபின்னார். ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் தன்னுடைய கதமை, தன்னுடைய பாதத்தை நரகத்தின் மீது வைப்பாண்டு வருது. அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றாரு. குலூபுல் இபாதி பைன உஸ்புஐனி மின் அஸாபிஇர் ரஹ்மான் என்ற ஹதீஸ்ல வருது, அடியார்களுடைய உள்ளங்கள் ரஹ்மானுடைய விரல்களுக்கு விரல்களில் இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்குது என்ற ஹதீஸ்ல வருது. எனவே அல்லாஹ்வுக்கு பல விரல்கள் இருக்குது, அதிலே இரண்டு விரல்களுக்கு இடையில் உள்ளம் இருக்கிறது என்று ஹதீஸ்ல வருதா? வந்ததை வந்தது மாதிரி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்னல்லாஹ அலல் அரிஷி, அல்லாஹ் அரிஷிலே இருக்கிறாண்டு வந்திருக்குது, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர், எவ்வளவு தெளிவாக வந்திருக்கிறது. அதே போன்று வலில் அரிஷி அதீதுன் க அதீத்திர் ரஜுலில் ஜதீத். அல்லாஹு அக்பர், அரிசிக்கும் பண்பு வந்திருக்கிறது, அதையும் வந்தது போன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். வ அன்னல்லாஹ அகத துர்ரியத மின் தஹ்ரி ஆதம் பியதிஹில் யும்னா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகிலிருந்து அவர்களுடைய சந்ததிகளை பியதிஹில் யும்னா, அல்லாஹுவின் வலது கரத்தினால் எடுத்தான் என்று வருகிறது. வகில்தா யதைஹி யமீனுன், அல்லாஹ்வுடைய இரண்டு கைகளும் வலதுதான் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று, அல்லாஹ்வுடைய பண்புகள் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அதே போன்று லா யுகப்பிஹுல் வஜ்ஹ, பொதுவாக மனிதனுடைய முகத்தை அசிங்கப்படுத்தக்கூடாது. ஏன்? ஃபஇன்னல்லாஹ ஹலக ஆதம அலா சூரத்திஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அவனுடைய சூரத்தில், தோற்றத்தில் படைத்தான் என்று ஹதீஸ்ல வருது என்று அல்லாஹ்வுடைய சூரத்தையும் வந்ததை வந்தது போன்று நம்ப வேண்டும் என்று சொன்னார்கள். அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்களே, நீங்களும் உங்களுக்கு பின்னால் இருக்கின்ற அஷ்அரி வழிகட்ட அஷ்அரியா கொள்கையிலே இருக்கின்ற உங்களுக்கு பின்னால் இருக்கின்ற உலமாக்களும் அல்லாஹுவுக்கு சூரத் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வார்களா? அல்லது முஅத்தஸிலாக்கள் முஅத்திலாக்கள் மறுத்ததை போன்று தஅவீல் செய்ததை போன்று தஅவீல் செய்வார்களா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே இந்த இப்னு பத்தா ரஹிமஹுல்லா அல்லாஹ்வுடைய பண்புகளை வந்ததை வந்தது போன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். வகால நபியு, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரஅய்து ரப்பி ஃபீ சூரத்தின், என்னுடைய ரப்பை ஒரு சூரத்திலே, ஒரு தோற்றத்திலே கண்டேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இவர் ஹதீஸை கொண்டு வரார், இப்னு பத்தா இமாம் கொண்டு வராங்க. எங்களுக்கு இது அல்லாத சஹீஹான புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் இருக்குது, அல்லாஹ்வுக்கு சூரத் இருக்குதுண்டு. நாங்கள் என்ன சொல்லுவோம்? இன்னலில்லாஹி சூரத்தன், அல்லாஹ்வுக்கு ஒரு சூரத் இருக்குது, அவனுக்கு எப்படி இருந்தால் பொருத்தமோ அப்படி இருக்கிறது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹுவை போன்று எதுவும் இல்லை என்று நாங்கள் சொல்லுவோம். சொன்னாரே இமாம் அவர்கள், லிம ஏன் என்று கேட்கக்கூடாது அல்லாஹ்வுடைய பண்புக்கு முன்னால், வலா கைஃப் எப்படி என்று கேட்கக்கூடாது, படைப்புகளுக்கு ஒப்பாக்க கூடாது, மறுக்க கூடாது, மாற்றறுத்தம் கொடுக்க கூடாது என்று சொன்னார்களே, அதே அடிப்படையில் அல்லாஹ்வுடைய பண்புகளை இப்னு பத்தா இமாம் அவர்கள் சொன்னது போன்று வந்ததை வந்தது போன்று ஏற்றுக்கொள்ளும். இன்னும் என்னவெல்லாம் சொல்கிறார்? ஹதீஸிலே வருகிறது, இன்னல்லாஹ தபாரக வ தஆலா யன்ஸிலு ஃபி குல்லி லைலத்தின் இலா ஸமாஇத் துன்யா, அல்லாஹ் ஒவ்வொரு இரவையிலும் அடிவானத்துக்கு இறங்குகிறான். ஹதீஸ்ல வருது, இறங்குகிறான் என்று வருதா? இறங்குகிறான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்னு பத்தா இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, லா இப்படி வரக்கூடிய பண்புகளுக்கு லா யுகாலு லிஹாதிஹி குல்லிஹி, இந்த பண்புகள் எதற்கும் கைஃப எப்படி என்று கேட்கக்கூடாது, வலா லிம ஏன் இது என்று கேட்கக்கூடாது, வந்ததை வந்தது போன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர், எவ்வளவு அழகாக சொல்கிறார் என்று பாருங்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படிப்பட்ட பண்புகளுக்கு பல் தஸ்லீமன் லில் குத்ரா, தஸ்லீமன் லில் குத்ரா,
அல்லாஹ்வுக்கு இதற்கெல்லாம் சக்தி இருக்கிறது என்ற அடிப்படையில் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். வ ஈமானம் பில் கைப், நாங்க யாரும் அல்லாஹ்வை பார்த்ததில்லை, அல்லாஹ் அவனுக்கு இருக்குதுன்னு சொல்றானா, மறைவானதை நம்புகிறோம் என்ற அடிப்படையில் அப்படியே நம்ப வேண்டும். குல்லமா அஜஸத்தில் உகூலு அன் மஅரிஃபத்திஹி, எங்கட புத்தியை வச்சு பார்த்தா அதை ஏற்றுக்கொள்ளாம கேளும். ஆனால் படைத்தவன் ரப்பு அவனுடைய பண்பை சொல்லிவிட்டான், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஃபல் இல்மு பிஹி, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். வ ஐனுல் ஹிதாயத்து ஃபீஹி, அதை ஃபல் இல்மு பிஹி, அதை அறிவதுதான் அறிவு. வ ஐனுல் ஹிதாயத்தி ஃபீஹி, நேர்வழியின் உச்சகட்டம் அதிலே தான் இருக்கிறது. அல் ஈமானு பிஹி, அதை நம்ப வேண்டும். வ தஸ்லீமு லஹு, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வ தஸ்தீகு ரசூலில்லாஹி ஃபீமா காலஹு, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை உண்மைப்படுத்த வேண்டும். ஹுவ அஸ்லுல் இல்ம், அதுதான் அறிவின் அடிப்படை. எது? அல்லாஹ்வுடைய பண்புகளை வந்ததை வந்தது போன்று ஏற்றுக்கொள்வது அஸ்லுல் இல்ம், அதுதான் அறிவின் அடிப்படை. வ ஐனுல் ஹிதாயா, நேர்வழியின் அடிப்படை அதுதான். வலா துத்ரபு லிஹாதிஹில் ஹதீஸ் வ மா ஷக்கலஹ அல் மகாயிஸ், அல்லாஹ்வுடைய பண்புகள் சம்பந்தமாக வரக்கூடிய நபிமொழிகளுக்கு என்ன செய்யக்கூடாது? ஒப்புவமை சொல்லக்கூடாது, ஒப்புவமை சொல்லக்கூடாது. வலா துஆரத், அதற்கு நிகரானது இருக்குன்னு பேசக்கூடாது. பில் அம்சால், உதாரணங்கள் சொல்லி அல்லது ஒப்புவமைகள் சொல்லி அதற்கு ஒப்புவமை கற்பிக்க கூடாது. வந்ததை வந்தது போன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இமாம் இப்னு பத்தா ரஹிமஹுல்லா அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்களே. அன்பார்ந்தவர்களே, ஆரம்ப பகுதியை மட்டும் வாசித்துவிட்டு முர்ஷித் அப்பாசி ஆகிய எனக்கு அறிவுரை சொல்லுகின்ற அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்களே, இது எதையும் பார்க்காம அவருடைய ஒரு கிதாபுடைய வாசகம், பின்னால வந்த அதிகமான வஹாபிச சிந்தனையாளர்களுடைய நூல்களில் அந்த வாசகத்தை அடிப்படையாக போட்டு இதுதான் எல்லா இடத்திலும் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஷேக் முர்ஷித் அல் அப்பாசி அந்த வார்த்தையிலையும் இருட்டடிப்பு செய்துவிட்டு அவர் முழுமையாகவே பார்க்காம இந்த தௌஹீதுடைய கோட்பாடு என்பது இது இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கும் முரணானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நீங்கள் வாசித்து முடித்த அந்த பகுதிக்கு கீழுள்ள பகுதியையும் சேர்த்து வாசித்தால் அல்லாஹ்வுடைய பண்புகளை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே நான் ஏற்கனவேயும் அல் இபானத்துல் குப்ராவை வச்சு விளங்கப்படுத்திட்டேன். அல்லாஹ்வுடைய பண்புகளை எப்படி நம்பணும்னு அழகா சொல்லியிருக்கிறாங்க. எனவே இப்னு பத்தா இமாம் அவர்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு கையிருக்கிறதுன்னு வந்தா கையிருக்குதுன்னு நம்பினாங்களோ, இப்னு பத்தா அவர்கள் அல் இபானத்து சுகுராவிலே அல்லாஹ்வுக்கு விரல் இருக்கின்றன என்று வந்துவிட்டால் எப்படி விரல் இருக்கிறது என்று நம்ப வேண்டுமோ, அல்லாஹ்வுக்கு சூரத் இருக்குது என்று எப்படி அல் இபானத்து சுகுரால வருதோ அல்லாஹ்வுக்கு சூரத் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு பண்பையும் சஹீஹான ஹதீஸுகளில் வந்துவிட்டனவா அதனை மறுக்காமல், மாற்று அர்த்தம் கொடுக்காமல், படைப்புகளுக்கு ஒப்பாக்காமல், வேறு வடிவங்கள் கற்பிக்காமல் வந்ததை வந்தது போன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்னு பத்தா இமாம் அவர்கள் அல் இபானத்துல் குப்ராவிலும் அல் இபானத்து சுகுராவிலும் சொன்னது போன்று அல்லாஹ்வுடைய விடயத்தில் நாங்கள் நம்புவோம் என்கிற அடிப்படையை மீண்டும் ஒரு தடவை ஹசரத் ஹசனி அஸ்மீர் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய பேச்சிலே நான் ஒரு பகுதியை விட்டேன் என்பதை சொல்லி ஷேக் முர்ஷித் அல் அப்பாசி எவ்வாறு கூறுகிறார்? அஹதுஹா ஐயஅதகிதல் அப்து ரப்பானியதஹு என்று கூறிவிட்டு முடிச்சிட்டார். அதோட வசானிக்கு போயிட்டார். இடையில உள்ள அந்த வாசகத்தை அவர் வேணுமென்றே விட்டாரா அல்லது இருட்டடிப்பு செய்தாரா? வல்லாஹு ஆலம். ஆனால் இந்த இடத்தில் அந்த வாசகத்தை முழுமையாக படிக்கும் மாணவர்களுக்கு கூட புரிந்திருக்கும். இந்த அளவுக்கு தெளிவாக அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி பேச வைத்தீர்களே, மக்களுக்கு தெளிவு கொடுக்க வைத்தீர்களே, இந்த ஒரு முயற்சியை எனக்கு செய்ய வைத்த உங்களுக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் விடயத்தில் நல்லதொரு தெளிவை தர வேண்டும். எப்படி இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்அரி இமாம் அவர்கள் முஅத்தஸிலாக்களுடைய வழிகட்ட சிந்தனைகளிலிருந்து வெளியேறி தௌபா செய்து நேர்வழியில் மரணித்தார்களோ,
இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பண்புகள் விடயத்தில் எந்த அகீதாவில் இருந்தார்களோ அந்த அகீதாவில் நான் மரணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனார்களே, அந்த அடிப்படையில் உங்களுக்கும் நேர்வழி கிடைக்க வேண்டும். உங்களுக்கு பின்னால் இருக்கின்ற உங்களுடைய உஸ்தாதுமார்கள், உங்களுடைய நண்பர்களான ஆலிம்களுக்கும் விளக்கம் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ளுகின்றேன். அல்-இபானத்து ஸுக்ரா இன்னொரு இடத்தில் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி கொண்டு வர. பொதுவா எங்களுக்கு தெரியும் இந்த என்னது தஅலீகு தமாயிம் தார்சரி அந்த துஆ கெட்டவுடைய மஸலா. அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய உலமாக்கள் மிக தெளிவாகவே சொல்றாங்க, ஒருத்தர் இந்த துஆ கெட்டதாக இருந்தா குர்ஆன் சுன்னா zikர்கள் அது மாதிரி ஆயத்துகள் ஷிர்குல்லா இல்லாத வார்த்தைகளை கொண்டு தேவைப்பட்டவர்கள் அதை தமீமத்தை கட்டலாம். இஸ்லாமிய உறவுகளே, அஸ்மீர் ஹசனி ஹஸ்ரத் அவர்கள் அல்-இபானத்து ஸுக்ராவை பேசுகின்ற பொழுது அதிலே இப்னு பத்தா ரஹிமஹுல்லா அவர்கள் தாயத்து சம்பந்தமாக பேசிய விடயங்களை கொண்டு வருகிறார். உண்மையில் தாயத்து சம்பந்தமாக என்ன பேச வேண்டும், இது தனி பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. எனவே வாதங்கள் இல்லாததுக்கு நம்ம எடுத்து வைத்த அந்த அறிஞர்களுடைய கூற்றுக்களுக்கு சரியாக விளக்கம் சொல்ல முடியாத நிலையில் தலைப்போட்டு வெளியே போகிறதுக்கு தாயத்தை பற்றி பேசி எங்களை திசை திருப்ப பார்க்குறார். நீங்கள் வேறையா தாயத்தை பற்றி பேசுங்க, தகட்டை பற்றி பேசுங்க, நாங்கள் அதை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். அறிஞர்களுடைய கூற்றுக்கள் என்ன, ஆயிஷா நாயகியுடைய கூற்று எப்படி விளங்க வேண்டும், இதையெல்லாம் பேசியிருக்கிறோம். எனவே நீங்கள் மீண்டும் அது சம்பந்தமாக பேசினால் நாங்கள் பேசுவோம். ஆனால் இது அது சம்பந்தமாக வந்ததல்ல. தௌஹீது அக்ஸாமு தௌஹீதை பேச வந்த நீங்கள் ஏன் தாயத்துக்கு ஓடுறீங்க, அங்கால ஏன் வசீலாக்கு ஓடுறீங்கன்றது எங்களுக்கு விளங்குது. எனவே அதை பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அது தேவைப்பட்டால் அதையும் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இதில் நம்ம அதை தொடர்ந்து போக ரெடி இல்லை என்றால் நீங்கள் இதில் இன்னும் பல விஷயத்துக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களை மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். நீங்கள் செய்கிற தாயத்துகளில் குர்ஆன் வசனம் இருக்கிறதா, ஹதீஸ் இருக்கிறதா, துஆ இருக்கிறதா, அல்லது அபுஜது கணக்கை போட்டுக்கிட்டு என்ன அரபு இலக்கங்களை எழுதி ஹசன் ஹுசைன் அலியில பேரெல்லாம் போட்டு மக்களை குழப்புறீங்களா, ஏமாத்துறீங்களா, எல்லாம் தெரியும். நாங்களும் தரீக்கத்திலிருந்து வந்தவங்க தானே. நாங்கள் ஓதாத சுபான மௌலிதா, நாங்கள் ஓதாத முஹையத்தீன் மௌலிதா, நாங்கள் ஓதாத பத்ரு மௌலிதா. நீங்கள் நினைக்கிறீங்க என்னமோ நாங்கள் இதெல்லாம் பார்க்கவே இல்லை, நமக்கு மௌலிதுண்டா என்னன்னு தெரியாது என்று நினைக்கிறீங்க. விளங்குதா? நாங்களும் தாயத்து கட்டுறதை பார்த்துருக்கிறோம், தாயத்துக்களை அவிழ்த்தும் பார்த்துருக்கிறோம். சின்ன புள்ள காலத்தில் எங்களுக்கும் தாயத்து போடப்பட்டிருக்குது. எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். வெறுமனே நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் வெறுமனே உஸ்தாதுமார்களுக்கு பின்னால் கண்ணை மூடிக்கிட்டு போகலை. நாங்கள் தெளிவாக எல்லாம் பார்த்துட்டுத்தான் இந்த வழிகேட்டை உணர்ந்து விட்டுத்தான் வந்திருக்கிறோம். எனவே நீங்கள் நினைக்கிற மாதிரி தாயத்துண்டா என்ன, தகடுண்டா என்ன, சுபஹான மௌலிதுண்டா என்ன, பத்ரு மௌலிதுண்டா என்ன, மீலாதுண்டா என்னான்னு தெரியாமல் நாங்கள் இங்கே வந்து பேசலை. எல்லாம் தெரிஞ்சு வந்து தான் பேசுகிறோம். எனவே ஏமாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. யார் ஏமாத்துறாங்கன்றத மக்களை பார்த்தா ஒரு மூட நம்பிக்கையை பலப்படுத்துவதற்கு இன்னும் எவ்வளவு பொய் சொல்லியாக வேண்டும். முன்னாடி இன்னும் பல விடயங்கள் இதில் அவதானிக்கலாம். ஏண்டா ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு பல பொய்கள் சொல்ல வேண்டும் என்பது போல ஒரு காலத்திலே தாயத்து தகடு என்று ஓடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு அதை தூக்கி வீசிவிட்டு சத்தியத்தின் பக்கம் வந்திருக்கிறார்கள். தாயத்து தகடு எழுதி தண்ணி ஓதி கொடுத்தவர்கள் எல்லாம் அதை தூக்கி வீசிவிட்டு வந்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் இதெல்லாம் பார்க்காம வரலை, எல்லாம் பார்த்துட்டு செஞ்சுட்டு இதை விட ஏமாத்து இல்லை, தாயத்து தகடு என்ற போர்வையில் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை விளங்கிட்டு வந்திருக்கிறோம். எனவே அது தனியாக பேசுகிறதாக இருந்தால் பேசலாம். அஸ்மீர் ஹசனி ஹஸ்ரத் அவர்களே, நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் குர்ஆன் வசனங்களை வச்சு தாயத்து கட்டுறீங்களா, துவாக்களை வச்சு கட்டுறீங்களா, அல்லதுல பல ஏமாத்து செய்கிறீங்களான்னு இன்ஷா அல்லாஹ் அதை பேசுகிறேன்டா பேசலாம். அதை தனியாக பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். எனவே நாங்கள் ஏமாத்துறோமா அல்லது ஏமாத்துறவங்க யாருன்றதை மக்கள் முடிவெடுக்கட்டும். அல்லாஹ் போதுமானவன். எங்களுக்கு முடிந்த அளவுக்கு நாங்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறோம். மக்களும் தெளிவடைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அசத்தியத்திலிருந்து மக்கள் தெளிவடைய வேண்டும். எங்களுக்கு ஆசை ஹசரத் அஸ்மீர் ஹசனி அவர்களுக்கும் நேர்வழி கிடைக்க வேண்டும், அவ்வளவுதான்.
அதனால தான் இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணி பேசுகிறோம். எனவே அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரியட்டும், அவனுடைய மார்க்கத்தில் தெளிவு தரட்டும். இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பேசுகிறார், அது என்ன என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். இந்த பிரச்சனை இதுவும் நான் நினைக்கிறேன் கண்ணியத்துக்குரிய ஷேக் அஜ்வத் உஸ்தாதுனா அவர்கள் காட்டி தந்த அந்த அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய அகீதாவிலே இருந்து, அந்த அக்கீதாவில் அஜ்வத் உஸ்தானா எந்த சஹீஹான அக்கீதாவில் வஃபாத்தானார்களோ அந்த அக்கீதாவில் பயணித்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்னு பத்தா அவர்களது வாசகத்தில் ஏதோ ஒன்றை இருட்டடிப்பு செய்ததாக சொல்ல வந்த அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்களுக்கு நாங்கள் எதையும் இருட்டடிப்பு செய்யவில்லை. அந்த வாசகத்துக்கு பின்னால் உண்மையிலே விளங்கப்படுத்த கிடைத்தது பெரிய பாக்கியம். உங்களுடைய வழிகேடுகள், அல்லாஹ்வுடைய பண்புகள் விடயத்தில் நீங்கள் எப்படி வழிகட்டு போனீர்கள், உங்களிடத்தில் எப்படி வழிகேடு தங்கியிருக்கிறது என்பதை அந்த வாசகத்தை தெளிவுபடுத்துவதன் மூலம் ஒரு பாக்கியமாக கிடைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எதையும் மறைக்கவில்லை. அல்லாஹ் இந்த வீடியோவின் மூலம் அதையும் வெளிப்படையாக அஹ்லு தஅத்தீல்டா யாரு, லா யுஸ்பிதூன சானிஅன்டா என்ன அழகா விளங்கப்படுத்துகிற பாக்கியம் கிடைச்சிது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதையெல்லாம் சொல்லிவிட்டு அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்கள் ஒரு முடிச்சு போடுகிறார். என்ன முடிச்சு? இந்த வழிகேடுகளெல்லாம் வாரத்துக்கு காரணம் என்ன? அல் ஆலிம் ஹலீஃபத்து ஷாதுலி அஜ்வாத் ஆலிம் அவர்கள் எந்த அக்கீதாவில் அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய அக்கீதாவில் மரணித்திருந்தாரோ அந்த கொள்கையிலிருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காதுன்னு ஒரு முடிச்சு போடுறார். என்ன முடிச்சு? நம்ம முர்ஷித் அப்பாஸியா இப்னு அப்பாஸ் மதரசா ஓதினோமா, எங்களோட உஸ்தாதுகளில் ஒருவராக அஜ்வத் உஸ்தானா அவர்களுடைய மகன் லஃபர் உஸ்தாத் பஹ்ஜி, அதே போன்று மதனி என்ற அந்த சிறப்பு பட்டத்தோடு இலங்கையிலே மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கின்ற குல்லியத்து இப்னி அப்பாஸ் அல் அரபியா என்ற எங்களது மதரசாவிலே பாடம் கற்பிக்கின்ற அந்த உஸ்தாதுடைய தந்தையின் பேரை சொல்லி அந்த கொள்கையில் இருந்திருந்தால் இந்த குழப்பமெல்லாம் வந்திருக்காது. வாப்பாவை விட்டுட்டு மகனுக்கு பின்னால் போனீங்க பாருங்க, அதனால தான் இந்த வழிகேடெல்லாம் வந்திருக்குதுன்னு அவர் ஒரு முடிச்சு போடுறார். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நீங்கள் இருக்கின்ற அந்த வழிகட்ட கொள்கையை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த அபுல் ஹசன் அல் அஷ்அரி இமாமுடைய பேரை போடுறீங்களோ அவர்களே நிரபராதி என்று நாங்கள் ஆதாரத்தோடு நிரூபிக்க தயாராக இருக்கும் பொழுது அஜ்வத் ஆலிம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அல்லாஹு யர்ஹம்ஹு வயக்ஃபிர் லஹு வயஜஅல் கப்ரஹு ரௌதத்தம் மின் ரியாதில் ஜினான். அல்லாஹ் அவரை மறுமை நாளையில் அவர் தப்புகள் தவறுகள் பாவங்கள் செஞ்சிருந்தால் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க போதுமானவன் என்ற அந்த ஆதரவு வைத்தவனாக, அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய மகன் லஃபர் உஸ்தாத் அவர்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு அறிவு பொக்கிஷம் என்று நாங்கள் நினைக்கிறோம். உண்மையிலேயே அவர்களுடைய வரலாற்றை பேசி அவர்களை நாங்கள் சுத்தப்படுத்தவும் தயாரில்லை. ஆனால் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எங்களுக்கு எப்படி ஆய்வு செய்ய வேண்டும், அகீதாவை எப்படி படிக்க வேண்டும், அல்லாஹு அக்பர், மிக அழகான வழிகாட்டல்களை காட்டி தந்து நாங்கள் குர்ஆன் சுன்னாவை முடிந்த அளவு ஆய்வு செய்து, நாங்கள் தரீக்கத்திலே இருந்தவர்கள், அதன் பிறகு தப்லீகிலே இருந்தவர்கள், அதன் பிறகு சத்தியத்தை விளங்கி இன்றைக்கு மிக தெளிவோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். எனவே இங்கே முடிச்சு போட்டு பேசி வேலை இல்லை. அன்பார்ந்தவர்களே, குறிப்பாக அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்களே, நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் எங்களுடைய உஸ்தாத் அஜ்வத் ஆலிம் அவர்களது மகன் லஃபர் உஸ்தாத் அவர்களை சந்தித்து கொஞ்சம் அகீதா சம்பந்தமாக பேசி பாருங்கள். அதே போன்று ஹலீஃபத்து ஷாதுலியாவாக எங்களது அஜ்வத் ஆலிம் அவர்களுக்கு பின்னால் இருந்த ஃபத்துஹுர் ரஹ்மான் உஸ்தாதுனா அவர்கள் ஹலீஃபத்து ஷாதுலியாக இருக்கிற பொழுதுதான் அந்த பதவிகளையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு சத்தியத்துக்கு வந்தார்கள். அவர்களோடு ஒரு நிமிடம்
சந்தர்ப்பம் கிடைத்தால் அகீதாவை பற்றி பேசி பாருங்கள். நீங்கள் படித்த அஷ்அரி அகீதா என்ன, நூரு தலாம் என்ன, அதையெல்லாம் அக்கு வேறு ஆணி வேறாக கரைத்து குடித்தவர்கள் அந்த உஸ்தாதுமார்கள். அதையெல்லாம் தவறு, குர்ஆன் சுன்னாவுக்கு முரணானது, முஅத்தஸிலா கொள்கையின் உச்சகட்ட வடிவத்தை கொண்டது என்பதையெல்லாம் புரிந்து மிகப்பெரிய பதவிகளிலும் பட்டங்களிலும் இருந்து தூக்கி வீசி விட்டு வந்தவர்கள். அதே போன்றுதான் உஸ்தாதுனா ஃபத்துஹுர் ரஹ்மான் உஸ்தாத் அவர்களுடைய சகோதரர் ஃபௌசுர் ரஹ்மான் உஸ்தாத் அவர்கள் பஹ்ஜியிலே படித்து கொடுத்தவர்கள், பஹ்ஜியை கொடிகட்டி பறக்கச் செய்தவர்கள், நீங்கள் படித்த அகீதா புத்தகங்களை எல்லாம் கரைத்து குடித்தவர்கள், மனப்பாடத்திலே சொல்லுவார்கள் ஜௌஹரு தௌஹீதா, நூரு தலாமா, அல்லாஹு அக்பர். அந்த ஆலிம்களோடு கொஞ்சம் அகீதா சம்பந்தமாக பேசி பாருங்கள், எவ்வளவு அழகான விளக்கங்களும் எவ்வளவு அழகான தெளிவுகளும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய முதல் கட்ட வாதம் இப்னு பத்தா ரஹிமஹுல்லா அவர்களுடைய பதிலை வைத்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இப்னு மந்தா ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன சொன்னார்கள், அதிலே நீங்கள் என்ன பிழை பிடித்திருக்கிறீர்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பகுதிகளில் நான் பேசுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைர். அல்லாஹ் எனக்கும் அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்களுக்கும் அல்லாஹுடைய பண்புகளை ஏற்பதில், தௌஹீதை முறையாக ஏற்பதில் தெளிவையும் விளக்கத்தையும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடை பெறுகிறேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரியட்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.